அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் பூந்தண்டலம் திருவள்ளுவர் அறிவு களஞ்சிய வளர்ச்சி மையம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற சிந்தனை அரங்கில் இன்று அறிவு களஞ்சியம் அமர்வு. அறிவு களஞ்சியம் அமர்வில் திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி பற்றிய சிறப்புரை இடம்பெறும். இந்த நிகழ்வு திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு மதுரையிலிருந்து இணைந்திருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சி நாட்டிய கலாலயாவின் நிறுவனர் கலை நன்மணி திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீன் தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண் என்றார், கல்வியை கண் என்றார், ஒழுக்கத்தை உயிரென்றார், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீன் தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர். அருமை. இசைக்கலைஞர் அல்லவா, அவருக்கே உரிய பாணியில் மிக அருமையாக பாடியிருக்கிறார் கலை நன்மணி பிரேமா கருணாநிதி அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இனிய விடம், நல்ல இசை அமைப்பு, வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் கடந்த 41 ஆண்டுகளாக நாம் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குதல் தான் மரபு. அந்த மரபு போற்றி இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி
வெடிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம் வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம், இவை இணைந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் தொடரின் 2ஆம் நிகழ்ச்சி இது. அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நான் சென்னை வானொலியில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்த பொழுது அறிவு வண்ண களஞ்சியம் என்று ஒரு நிகழ்ச்சி வழங்கினேன். பல ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக வண்ணக்களஞ்சியம் ஒலி உலா வந்தது. அந்த வண்ண களஞ்சியத்திலிருந்து முகிழ்த்ததுதான் இந்த அறிவு களஞ்சியம். அந்த வண்ண களஞ்சியத்தில் 5 பரிசுகள் வழங்கினேன். அதுதான் வண்ண புதிர், வண்ண துளிர், வண்ண கதிர், வண்ண தளிர், வண்ண மலர் என்று. அந்த வண்ணம் அதை அப்படியே அறிவு களஞ்சியம் போட்டிகளுக்கு ஆக்கி அறிவு துளிர், அறிவு புதிர், துளிர், தளிர், கதிர், மலர் என்று சொன்னோம். சரி, இப்படி 10 போட்டியிலையும் வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறது? ஓவரால் அதுதான் அறிவு களஞ்சியம். அதனால இந்த அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியில மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டிஸ் will be invited as the chief guest. அந்த வகையிலே தான் இன்றைய பன்முக ஆளுமையாளர், நாட்டிய கலைஞர் திருமதி ஸ்வர்ணலட்சுமி அவர்களை நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளோம். அவர் திரைப்பட நடிகை, தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். சிறந்த பாத்திரங்களில் நடித்திருக்கிறார். நாட்டிய பள்ளி வைத்து நடத்தி பல அருமையான சாதனைகளை எல்லாம் அதையெல்லாம் விளக்கி சொல்ல நமது அன்பர்கள், அதாவது அறிமுக உரையிலே சொல்லுவார்கள். இருந்தாலும் இந்த அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியினுடைய இன்றியமையா நோக்கம் என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் இதை நான் ஒரு முன் உதாரணமாக தொடக்கமாகத்தான் சொல்லி இருக்கின்றேன். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தே. ரிசர்வ் வங்கியினுடைய பொது மேலாளர் திருமதி ஹரிகிருஷ்ணன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்தவர் காயத்ரி சங்கர் நாராயணன் அவர்கள். அவர் 1 மாதத்திற்கு முன்னதாகவே எனக்கு அறிவித்து விட்டார், இவரை அழையுங்கள், அவர் திருக்குறளில் மிகுந்த நாட்டம் உடையவர் என்று. அவர் இன்றைக்கு, நேற்றுதான் சொன்னேன், இன்றைக்கு வந்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. அதே மாதிரி மற்ற அனைத்து அன்பர்களும், ஜெனரல் புதியவர்களான அவரை பற்றி நான் சொல்லிவிட்டேன். மற்ற அன்பர்கள் எல்லாம் நாம் அறிந்தவர்கள். இப்பொழுது முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகின்றார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் மேலாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா. திலகவதி அவர்கள். வாருங்கள், வரவேற்புரையை வழங்குங்கள். நற்றமிழ் நாவரசி அவர்கள் வாங்க. அன்மியூட் பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் 2வது நிகழ்வாக இன்றைக்கு மிக சிறப்பான நிகழ்வாக தொடர்ந்து நடந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்விற்கு மிக சிறப்பாக ஒரு நாட்டிய கலைஞர் இன்றைக்கு சிங்கப்பூரில் இருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்விற்கு தலைமையுரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பு சகோதரி, குற்றாலம் பராசக்தி கல்லூரியுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் முதல்வர் முனைவர் பா. வேலம்மாள் அம்மா அவர்கள் தலைமுறை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறந்த ஒரு சொற்பொழிவாளர், பல்வேறு கருத்தரங்குகள் பயிலரங்குகளை மிக சிறப்பாக நடத்தியவர், பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர். அவர்களுடைய அன்பு சகோதரியார், அதாவது அவர்களும் மிக சிறந்த தமிழ் உணர்வு உடையவர்கள். அவர்களுடைய தங்கை கணவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மிக சிறந்த ஒரு பேராசிரியராக பணியாற்றி தமிழ் பணி செய்து வரக்கூடிய ஒரு அருமையான தமிழ் குடும்பத்தை சார்ந்த அம்மா அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு நாமெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய இடத்திலும் திருச்சியில் இருக்கக்கூடிய
அதாவது கத்திரி வெயிலில் நாமெல்லாம் மல்லாடி கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் குழு குழு குற்றாலத்தில் மிக சிறப்பாக சாரல் மலையில் அம்மா அவர்கள் அங்கிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய சாரல் மலையை எங்களுக்கும் அப்படியே பொதிகை தென்றலோடு இங்கு அனுப்பி வையுங்கள் அம்மா. மிக சிறப்பாக அவர்கள் தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகிறார்கள். அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரத்தின் அருமை கருதி. அதாவது பாரதியாருடைய கனவில் அவருடைய கவிதையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக பல்வேறு நாடுகளுக்கு, இன்னும் சில இடங்களுக்கு நாங்கள் இருவருமே பயணித்திருக்கக்கூடிய அந்த சிறப்பினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் அம்மா அவர்கள் மிக சிறந்த ஒரு தமிழ் உணர்வாளர். ஓய்வு பெற்ற பிறகும் தமிழ் பணியை அவர்கள் செய்து வருவது நாமெல்லாம் மிக்க அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மிக்க மகிழ்வை தருகிறது. இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாதரசி. அடுத்ததாக இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகின்றக்கூடிய நாட்டிய கலைஞர், அதாவது இசைக்கு மயங்காதவர்கள் இல்லை, இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அதாவது அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உளவென ஒருவ சிவ, அதாவது நாட்டியத்தை பற்றி மிகச்சிறந்த இசை குறிப்புகளை எல்லாம் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதே போல திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய நாட்டிய கலைஞர், பன்முக ஆளுமை உடையவர்கள், அன்பிற்குரிய அன்பு சகோதரி சுதா சுவர்ணலட்சுமி அவர்கள் திருக்குறளில் நாட்டிய நிகழ்ச்சி என்பதை பற்றி உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக நம்மளுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களை பற்றி மிக விரிவாக சொல்லுவார்கள். அதனால சுவர்ணலட்சுமி அம்மா அவர்கள் திருக்குறளில் நாட்டியத்தை பற்றி இங்கே உரையாற்றுவது நான் உங்களுடைய உரையை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். உங்களை மயிலை திருவள்ளுவர் குடும்பத்தின் சார்பாகவும் இணையவழியில் இருந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அம்மா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை ஆற்றுவதற்காக இருந்திருக்கக்கூடிய வேதியியல் துறை பேராசிரியர் கந்தசாமி கண்டர் கல்லூரியுடைய முனைவர் லதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று காணொலி காட்சி வழங்குகின்ற, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து, திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம் இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் இசையோடு பாடினார்கள். இணையராக இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மயிலை குடும்பத்தினுடைய இணையர், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகின்ற அன்பிற்குரிய சகோதரர் திரு கருணாநிதி அவர்களையும் திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களையும், அதே போல நம்மளுடைய கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அவர்களும் மிக சிறப்பாக, அதாவது ஒரு ஆளுமை பெண்மணியாக முனைவர் பட்டம், அதாவது அதாவது நம்மலாம் பேராசிரியர் போறதுக்காக படிக்கிறோம், அவர்கள் எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் சென்னை பல்கலைக்கழகத்தில். அத்தகைய சிறப்புக்குரிய அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, நம்மளுடைய கேள்வி நாயகன் அன்பிற்குரிய பெரியவர் திரு கோபன் ஐயா அவர்களையும் இன்றைக்கு புதிதாக, அதாவது விருந்தேதானே புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய குடும்பத்தில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியினுடைய மேலாளர் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பினை செய்கிறேன். வாருங்கள், அம்மா அவர்களுடைய இனிய உரையை கேளுங்கள் என்று சொல்லி இத்தகைய அரிய வாய்ப்பை தந்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அடுத்து அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் காணொளி காட்சி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 41 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறியக்கூடிய ஒரு அறிமுக நிகழ்வாக இந்த காணொளி காட்சி வருகிறது. அதை வழங்குகிறார் மதுரையிலிருந்து ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல்
போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணன் ஜோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஸ்சி ப்ரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்ன சபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி S. ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ண தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும்
அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். நன்றி கருணாநிதி அவர்களே. அடுத்து நாம் தலைமை உரையை கேட்டு மகிழ்வோம். தலைமை உரை வழங்குபவர் குற்றாலம் பராசக்தியில் உள்ள தமிழ்துறையினுடைய மேனாள் தலைவர், மேனாள் கல்லூரி முதல்வர் நற்றமிழ் நாவரசி அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை நிகழ்த்துகிறார்கள். வாருங்கள் பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்களே, உங்கள் தலைமை உரையை வழங்குங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் 2. இன்றைய பொருள் திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி. இந்த நல்ல நிகழ்விற்கு மிகச் சிறப்பாக இதை ஒருங்கிணைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சி அமைப்பை அருமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சேவரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்கள், நிறுவன செயலர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக வரவேற்புரை என் மேல் கொண்ட மிகுந்த அன்பின் காரணமாக அன்போடு என்னை வரவேற்புரை மற்ற எல்லோரையும் சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்திய எங்க அன்புக்குரிய சகோதரியார் பேராசிரியர் முனைவர் திலகவதி அம்மையார், மேனாடு இயக்குனர் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களுக்கும், மற்றும் இன்றைக்கு நம்முடைய சகோதரியார் அவர்கள் சொல்லோவியத்தை வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்களுக்கும், இன்னும் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய முனைவர் இரா பூங்கோதை அம்மையார், மேனாள் துணை முதல்வர், அண்ணா ஜெம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சென்னை அவர்களுக்கும், மற்றும் இந்த காணொளி நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக வெளியிடுவதோடு மிகச்சிறப்பாக இசைப்பாடிய நம்முடைய கருணாநிதி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளுக்கு நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய லதா அம்மையார் அவர்களையும், அதையெல்லாம் விட சிறப்பாக இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நாட்டிய கலைஞர் சுதா ஸ்வர்ணலட்சுமி, பன்முக ஆளுமை மிக்க நாட்டிய கலைஞர் சென்னை, அவர்களுடைய தலைப்பை மிகச் சிறப்பான திருக்குறளில் நாட்டியம் என்ற தன்மையிலே அவர்கள் இன்றைக்கு மிகச் சிறப்பாக நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே அற்புதமான அவர்களை பற்றி ஐயாவிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவ்வளவு சிறப்பாக அவர்களை பற்றி சொன்னார்கள். இப்போது கூட சிங்கப்பூரில் இருப்பதாக சொன்னார்கள். ஒரு நல்ல நிகழ்வு. பொதுவாக நம்முடைய இலக்கியங்களிலே நடனம் என்று தொன்று தொட்டே இசையும் கதையாடலும் இணைந்த ஒரு கலை வடிவமாகவே இது போற்றப்படுகிறது. சங்க காலத்துல நம்முடைய காப்பியங்கள், நம்முடைய 14 கணக்கு நூல்கள் எதை எடுத்தாலும் சரி, அங்கு விரலியர் நடன கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். விரலியர்கள், பாடினீர்கள்,
இருந்திருக்கிறார்கள். பொதுவாக நடனம் என்று நம்ம சொல்லும் போதே நாம் நினைப்பது நம்முடைய சிவபெருமானை தான். இந்து மதத்திலே பொறுத்தவரையிலே சிவபெருமானை நாம் நினைப்போம். நடனத்திற்கே நாயகன் அவன் என்று. அவர் நடராஜனாக தில்லையிலே நிற்பது கூட இன்றைக்கு அந்த ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி அவன் நிற்கிறான் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நடனத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இல்ல, அதுதான் அன்றைக்கு அந்த காலத்து நடனம் ஆடுபவர்கள் எல்லோரும் நடனம் ஆடிய பாடல். நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாக வெகநக சபைதனி ஆனந்த நடனம் ஆடினார். இன்றைக்கு வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறார். உலகமே அதை வியந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் அந்த நடனங்களை பற்றி நாம் பேசுவோம். அடுத்து அதிக அளவில் நடனத்தை பற்றிய ஒருபாடுகள் எங்கு பேசப்பட்டது என்றால் மாதவினுடைய நாட்டிய கலைதான். சிலப்பதிகாரத்தில் அது பல்வேறு நடன மரபுகளை அந்த சிலப்பதிகாரம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக அடியார்க்கு நல உரை எழுதும் போது மிகச்சப்பாக அந்த நடன கூறுகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆய்ச்சியர் குறவை என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிலே வரக்கூடியது அந்த விவரங்கள் பற்றி அம்மையார் அதை தொடங்கி பேசுவார்கள் என்று கருதுகிறேன். சங்க இலக்கியத்தில் முறையாக அந்த கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். பாணர்கள், விரலியர்கள் போன்றவர்கள் தொழில்முறை கலைஞர்களாகவே இருந்து ஆடலும் பாடலும் நிகழ்த்தியதாக நம்முடைய அத்தனை 11 மேல்கடக்க அந்த நூல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போலதான் காப்பியங்கள், எல்லா வகை காப்பியங்களிலுமே இருக்கிறது. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் நான் சொன்னது போல 11 வகை ஆடல்கள், குடக்கூத்து, பாண்டுரங்கம் போன்றவைகள் எல்லாம் விரிவாக பேசப்படுகின்றன என்று பார்க்கிறோம். இதை தவிர நம்முடைய எல்லா பல்லவர் காலத்து சிற்பங்கள், ஓவியங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் எங்களுடைய குற்றாலத்திலே பார்த்தீங்கன்னா சித்திர சபை, அந்த சித்திர சபையிலே மிக சிறப்பாக அந்த சித்திர சபையிலே மிக 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 சிறப்பாக நடராஜ பெருமானுடைய அந்த நடன காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர நம்முடைய அண்டை மாநிலமான சேரநாடு, அண்டை சேரநாடு, இன்றை கேரளா என்று நாம் அழைத்தாலும் கதகளி போன்ற நடனங்கள், யட்சகானம் போன்ற நடனங்கள், அது ராமாயணம், மகாபாரதம் போன்ற சமய கதைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சிறப்பாக ஆடி வருகிறார்கள். இதையெல்லாம் விட நம்முடைய நாட்டுப்புற நடனங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம் என்று எத்தனையோ ஆட்டங்கள், அதுவும் முறைப்படி சிறப்பாக ஆடக்கூடியது. இன்றைக்கு வேறு மாதிரி அது கோலங்கள் கண்டிருக்கலாம், இருந்தாலும் அவை நாட்டுப்புற கலைகள். அதனால தமிழ் பண்பாட்டிலே இசையும் நடனமும் இல்லாமல் மனிதன் வாழத் தொடங்கிய நாள் கொண்டே அது நடைபெற்று வந்திருக்கிறது. கோவில் வழிபாடுகளில் நடனம் இல்லாமலோ இசை இல்லாமலோ இருந்தது இல்லை என்பதை பார்க்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய 11 கீழ்கணக்கு நூல்களிலே முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுவது நம்முடைய திருக்குறளுடைய அந்த திருக்குறளுடைய கருத்துக்களை நாம் பார்க்கும்போது உலகத்தையே வலம் வந்து தமிழனுடைய பேராற்றலை செப்பக்கூடிய ஒரு தமிழ் மறை நூல் என்று நாம் அதை சொல்லுகிறோம். இந்த நூற்றாண்டில் திருக்குறள் சிந்தனைகளை மக்களிடையே நிலை பெற ஒரு அறிவுபூர்வமாக நிலை பெற செய்வதிலே பலர் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு முதன்மை பெற்று விளங்குவது நம்முடைய மயிலை திருவள்ளுவர் மாமன்றம் என்றால் அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் முக்கியமாக நம்முடைய ஐயா அவர்கள், செய்யோன் ஐயா அவர்கள் அதற்காக பல்லாற்றாலும் உழைத்து, பல்லாற்றாலும் அதற்காக பல வேலைகளை அவர் செய்து இன்றைக்கு உலகறிய அதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் திருக்குறளும், திருக்குறளை கையில் எடுத்து அதை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய அறிஞர்களும் தான். இப்ப உலக பெரும் ஞானி என்று நாம் கருதப்பட வேண்டியவர் யார் என்று கேட்டால் திருவள்ளுவர் தான். அவர் வாழ்க்கையினுடைய அற சிந்தனைகளை மிக மென்மையாக மிக சொல்லி இருக்கிறார். சில இடங்கள்ல மிக கடுமையாகவும் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் மென்மையாகவும் கடுமையாகவும் உணர்த்தி இருக்கிறார். இப்ப திருக்குறள்ல இப்ப நடனம் என்பது நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்பது நமக்கே தெரியும். ஆனாலும் கூட திருக்குறளே ஒரு முழு கலை பெட்டகம்தான். கலை, இசை, நடனம் மற்றும் பண்பாடு சார்ந்த கருத்துக்கள் பல குறளிலே இருப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அது எல்லாரும் இங்க ஆய்வறிஞர்கள் எல்லோரும் ஆய்வு அறிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு இசை பற்றி சொல்லும்போது நமக்கு மனசுக்குள் டக்கென்று வருவது ஒரே பாட்டு தான். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாத. அப்ப அந்த இசை ஞானம் இருந்திருக்கிறது வள்ளுவருக்கு. அவர் காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. பண் பற்றி பேசுகிறார், இசை கருவிகள் பற்றி பேசுகிறார்,
பறை பற்றி பேசுகிறார். இவையெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக நாட்டியமும் அங்கு இருந்திருக்கத்தானே செய்யும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன அப்படி என்றால், அது முக்கியமாக அறத்துப்பால் பொருட்பால் இவற்றையெல்லாம் எடுத்து இன்றைக்கு நம்முடைய சொர்ணலட்சுமி அம்மையார் அவர்கள் அதனை ஒரு சிறந்த நடனமாக மாற்றி இன்னைக்கு உலக அறிய திருக்குறளை செய்திருக்கிறார்கள். வெறுமனே நாம் இலக்கியமாக பேசுவதால் மட்டும் திருக்குறள் பறந்து சென்று விடாது. இது போன்ற நடன கலைஞர்கள் திருக்குறளை கையில் எடுத்து அந்த திருக்குறளை இசை மூலமாகவும் நடன மூலமாகவும் உலகமெங்கும் கொண்டு செல்லும் பொழுது திருக்குறளுடைய பெருமை இன்றைக்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாநில நூலாக வேண்டும், தேசிய நூலாக வேண்டும், உலக நூலாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், வெறும் நாம் இலக்கியத்தை பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, கலை வடிவமாக அதை மாற்றி உலகெங்கும் அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதை நம்முடைய அம்மையார், பன்முகத்தன்மையுடைய அம்மையார் அவர்கள் சிறந்த, அவர்களை பற்றிய அறிமுக உரையிலே அவர்களை பற்றி சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ப்ரொஃபைலை நான் படித்து பார்க்கும்போது வியந்து போய்விட்டேன். ஆகா, இவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த பெண்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று சொன்னானே பாரதி, அதற்கான ஒரு பெண்ணாகத்தான் நான் அவர்களை உணர்ந்து கொண்டேன். அவர்களுடைய அந்த சுய விவர குறிப்பை நான் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட பெண்கள் தான் வேண்டும். குறிப்பாக நாம் திருக்குறளை உலகமெங்கும் பரப்புவதற்கு இவர் போன்றே வர வேண்டும். அப்ப காமத்துப்பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க நாடக கூற்றினால் ஆனது. நாடகம் என்று சொல்லும் போது அதில் இயல் உண்டு, இசை உண்டு, நடனம் உண்டு என்று தெரியும். அது அம்மையார் நிறைய நாட்டிய நாடகங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். திருக்குறளை குறள் ஓவியமாக ஒரு நாட்டிய நாடகமாக, அதெல்லாம் மிகப்பெரிய சிந்தனை. இப்போ நம்மளுடைய நடன கலைக்கான அடிப்படை மெய்ப்பாடுகள், அங்க அசைவுகள் மற்றும் ஆடல் திறன் வெளிப்பாடுகள், இவை யாவும் நுணுக்கமாக எதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காமத்துப்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப வியப்புக்குரிய விடயம் என்று நாம் எல்லோரும் உணர வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லி இருப்பார். ஒவ்வொரு காமத்துப்பாலுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் நாட்டிய நாடகமாக செய்யலாம். ஐயாவுக்கு தெரியும், எங்களுடைய பராசக்தி மகளிர் கல்லூரி வெறும் படிப்புக்கான கல்லூரி மட்டுமல்ல, அது அதற்கு கலைகளையும் நாங்கள் வளர்த்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நாங்கள் இந்து அறநிலைத்துறை சார்ந்த கல்லூரியாக இருந்த காரணத்தினால் எல்லா கோவில்களுக்கும் சென்று நாங்கள் நடன நிகழ்வுகளை நடத்துவது உண்டு. இப்ப இன்றைக்கு எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, உண்மையிலே ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். எனக்கு அம்மா அளவுக்கு நான் பெரிய நாட்டிய வித்தகி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கல்லூரியிலே அந்த நாட்டியத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் அதற்கான பொறுப்பாளராக, ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன். ஏனென்றால் நானும் பரதநாட்டியம் அரங்கேற்ற மாணவள் என்ற காரணத்தினால் என்னை அதற்காக நியமித்திருந்தார்கள். அதனால் மாணவர்களோடு அனைத்து அந்த கோவில்கள், அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வது, அவர்களுக்கு நடனம் சொல்லி தருவது. அதில் குறிப்பாக நாங்கள் குற்றால குறவஞ்சி, மீனாட்சி கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், இது எல்லாம் நாங்கள் நாட்டிய நாடகம். இத்தோடு திருக்குறள் காமத்துப்பாலில் குறிப்பிட்ட சில அதிகாரங்களை எடுத்து அதையும் நாங்கள் நாட்டிய நாடகமாக ஒரு காலத்திலே ஒரு சின்ன சின்ன பெரிய அளவிலே நாங்கள் செய்யவில்லை திருக்குறளை பொறுத்தவரையிலே. ஆனால் சிலப்பதிகாரத்தை செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் இப்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன் நான் திருக்குறளில் கொஞ்சம் தோய்வு கொண்டு இருப்பதால் அந்த காமத்துப்பாலை முழுக்க முழுக்க நான் படிக்கும் போதுதான் உணர்கிறேன், ஏன் நாம் அன்றைக்கு இந்த திருக்குறளை அந்த ஓரளவுக்கு செய்திருக்கிறோமே தவிர ஏன் முழுமையாக இதையே ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாட்டிய நாடகமாக நாம் செய்திருக்கலாம். இன்றைக்கு அம்மையார் அதை செய்ய இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் உலகமெங்கும் இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவள்ளுவர் களமாடுதல், மெய்ப்பாடு, நாடகம், கூத்து போன்ற சொற்களின் மூலமாக அகவாழ்வில் நடக்கக்கூடிய அந்த நடன கலையின் தாக்கத்தை உடல் மொழி மூலமாக ஒவ்வொன்றையும் வலியுறுத்துகிறார். தலைவன் கூற்றாகட்டும், தலைவி கூற்றாகட்டும், அங்க வேற கூற்று, தோழி கூற்று, இந்த 3 தான் இருக்கிறது திருவள்ளுவர். அந்த 3 கூற்றுகளின் வாயிலாகவே அவ்வளவு அழகாக ஒவ்வொரு மெய்ப்பாடுகளை உணர்த்துவார். எவ்வளவு தும்முனா யார் உள்ளி தும்மினீர், இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு நடனம் தானே. அந்த நடனத்திலே அம்மையாருக்கு தெரியும், அந்த நடனத்திலே ஒவ்வொருவரும் மறைந்து அந்த முக குறி மூலமாகவும் உடல் மொழி மூலமாகவும் இதை வெளிப்படுத்தும் போது நினைத்து பார்த்தால் திருக்குறள் முழுமையையும் நாம் அருமையான ஒரு நடனமாக மாற்ற முடியும் என்ற ஒரு தன்மையில இன்றைக்கு ஐயா அவர்களும்
இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு இன்னும் நாம் திருக்குறள் மாமன்றத்தின் நம்முடைய மயிலை மன்றத்தின் மூலமாகவே இன்னும் இது போன்ற நிகழ்வுகளை நிறைய நடத்தி இந்த கலைகளை நாம் உலகமெங்கும் கொண்டு சொல்ல வேண்டும். அதற்கு சொர்ணலட்சுமி அவர்கள் இதற்கு முழுமையாக இன்றைக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு திரைப்பட கலைஞராக இருக்கிறார், ஒரு நடன மணியாக இருக்கிறார், குறும்படங்கள் எடுத்திருக்கிறார். நிறைய இது போன்ற பல நிகழ்வுகளை அம்மையார் நடத்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக திருக்குறளை உலகமெங்கும் பரப்பி அதை இந்த கலை மூலமாக பரப்பும் போது மொழி தெரியாதவர்கள் கூட அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சொர்ணலட்சுமி அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அத்தோடு இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மயிலை திருவள்ளுவர் மாமன்றத்திற்கும் என்னுடைய அன்பின் நன்றியை சொல்லி, எனக்கு இன்றைக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எனக்கு தந்த நம்முடைய சேயோன் ஐயாவுக்கும் மற்ற திருக்குறள் சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பின் நன்றியை சொல்லி மீண்டும் உங்களை வணங்கி இந்த அம்மையாரை வாழ்த்தி அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமாக நமது பேராசிரியர்கள் மிகச் சிறப்பாக பேசினார்கள். அருமையான தலைமை உரை, பொருத்தமான உரை. இந்த அரங்கிற்கு ஒரு தகவல், நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க ஆண்டு விழாக்களில் எல்லாம் திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சியை நாம் முதலில் நாட்டிய நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். அதனை முதலில் தொடங்கி வைத்த பெருமை அண்ணா நகரை உள்ள ஸ்ருதிலய வித்யாலயாவினுடைய நிறுவனர் கலைமாமணி டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு 40 ஆண்டுகளாக சங்கத்தின் தொடக்கத்திலிருந்து அவர்களிடம் நான் முதலில் கொடுத்த வேண்டுகோளே, நீங்கள் திருக்குறளை மைய கருப்பொருளாக கொண்டு நாட்டிய நிகழ்ச்சியை அமையுங்கள் என்று சொன்னேன். அருமையான ஒரு பாடல் எழுதினார்கள். ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும். ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும். நாதன் திருவள்ளுவன் நாமம் நிலைக்கும் என்றும் நலம் தரும் சொல்லாலே ஞாலம் பிறக்கும் ஞாலம் சிறக்கும். அந்த ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும் காதில் ஒலிக்கும் காதில் ஒலிக்கும். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, என்னுடைய பேரன் பேரு ஆதவன். இந்த பாடலை நான் இப்ப இல்ல, அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பாடலை இயற்றி இசையமைத்து நாட்டியமாக ஆக்கிய பெருமை பார்வதி பாலசுப்ரமணியத்துக்கு உண்டு. எனக்கு இந்த பல்லவி மட்டும் ரொம்ப பிடிச்சது. காரணம், என்னுடைய பேரன் பேரு ஆதவன். இன்னொன்று சூரியன். எனக்கு என்னன்னா அந்த பல்லவி பாருங்க, ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும். அவங்க ஒன்றும் தமிழ் பேராசிரியர் கிடையாது பார்வதி, ஆனா அருமையா எழுதியிருக்காங்க பாருங்க. ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் திருக்குறள் காதில் ஒலிக்கும். நாதன் நாதன்னா தலைவன், நாதன் திருவள்ளுவன் நாமத்தை நாம் நாளும் ஒலிக்க ஞானம் சிறக்குங்கிறாங்க பாருங்க. இந்த உலகமே சிறந்து விளங்குங்கிறாங்க. அதுதானே உலக பொதுமறையின் உன்னத பயன். அது அவங்க முதல்ல பண்ணாங்க. இரண்டாவது, இன்னொரு, நான் அந்த அம்மா பேர் மறந்துட்டேன், இந்த நிகழ்ச்சியிலேயே பார்வதி பாலசுப்ரமணியமும் திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி பற்றி நம்ம அரங்கில பேசியிருக்காங்க. எது, ஜூம் நிகழ்ச்சியில, சிந்தனை அரங்கில். இரண்டாவது இன்னொரு நாட்டிய கலைஞர், அவங்க பேர் எனக்கு நினைவில்லை, அவங்க மடிப்பாக்கம் பக்கம் நினைக்கிறேன். அவங்க அவங்களும் ஒரு மணி நேரம் இதே மாதிரி ஒரு அரங்கில பேசியிருக்காங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, நம்மிடையே இருந்து இன்னைக்கு அழகா பாடுனாங்கல்ல, அவங்க மதுரை ஸ்ரீ மீனாட்சி நாட்டிய கலாலயான்னு வச்சிருக்காங்க. இந்த அம்மா இப்போ ஒரு 10-12 நிகழ்ச்சிகள் நம்ம நிகழ்ச்சியில மென்கலையாக நாட்டிய நிகழ்ச்சிய வழங்கியிருக்காங்க. எது, நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாலே அவங்களுடைய நிகழ்ச்சி தான். முதல்ல வன்கலை, அடுத்தது மென்கலை. ஆனா பிரேமா கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான்
வன்கலை மென்கலை. வன்கலைங்கிறது மார்ஷியல் ஆர்ட், சிலம்பம் 15 நிமிஷம் தான், ரொம்ப கிடையாது. மென்கலை 15 நிமிஷம் தான், நாட்டிய கலை 15 நிமிஷம். அதை சிறப்பாக பண்ணார்கள். மதுரை நிறைய இடத்துல போய் பண்ணோம். ஏன் இதெல்லாம் இந்த அரங்குல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வந்திருக்கிற சிறப்பு விருந்தினருக்கும் நாம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் ஏற்கனவே இது மாதிரி 3 பண்ணியிருக்கு, நாம் 4வது நிகழ்ச்சியை பண்ணுகிறோம் என்கிற தகவலுக்காகத்தான் இதை நான் சொல்லி மகிழ்ந்தேன். இனி இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுக உரையை அவர்கள் அவங்களும் கோட்டூர்புரத்துல தான் இருக்காங்க, சென்னையில. சொன்ன அவங்களுடைய நாட்டிய பள்ளியும் கோட்டூர்புரத்துல தான் இருக்கிறது. நான் சொன்னேன், அப்ப நிறைய பேர் உங்க பள்ளிக்கு வந்து சேரலாமே அப்படின்னு சொன்னேன். அதனால கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணாஜம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள் அறிமுக உரையை நிகழ்த்துகிறார்கள். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா, காலாண்டிதழ், பூந்தளம், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் அறிவு களஞ்சியம் அமர்வு 2வது நிகழ்ச்சி இன்று திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி என்னும் பொருண்மையில் நடைபெறும் இணைய வழி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மிடம் சிறப்புரையாற்ற இருக்கின்றவர் நாட்டிய கலைஞர் திருமதி சுதா சுவர்ணலட்சுமி அவர்கள். பன்முக ஆளுமை மிக்க நாட்டிய கலைஞர், சுவர்ண நாட்டியாலயா என்ற நிறுவனத்தினுடைய நிறுவனர். இவர் வந்து இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்ற இருப்பதும் அவரை பற்றிய அறிமுக உரை வழங்குவதற்கான எனக்கான வாய்ப்பும் இது மிகச்சிறந்த வாய்ப்பு என்று கலைமாமணி சேவரத்னா சேயன் அவர்களுக்கு நன்றியை கூறி, நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்பதற்கு இணங்க என்ற மூதுரையினுடைய நல்ல வாக்கிற்கு இணங்க இந்த நற்றாமரை குலத்திலே திருவள்ளுவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலே இந்த இணைந்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அம்மையார் ஒரு பன்முக கலைஞர். அவர் வந்து ஒரு நாட்டிய கலைஞர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த நடிகை. இவருடைய சமூக பங்களிப்பு என்பது அளவிடற்கரியதாக இருக்கின்றது. அனைத்தையும் சொன்னால் இன்றைய சிறப்பு உரை ஆற்றுவதற்கு நேரம் இருக்காது என்பது கருதி நான் சுருக்கமாக அவரை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். அவரை பற்றி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போனாலே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அதனால சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். 5 மணித்துளிகளில் சொல்லிவிட முடியாது என்ற காரணத்தினால அவர்களை பற்றி அந்த தகவல்களை நான் பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருந்தது. அதாவது ஒரு நிகழ்ச்சி இன்னைக்குதான் பார்த்தேன். அது அதாவது ஒரு பேட்டியில அவங்க சொல்றாங்க, நாம கடைசி வரிசையில நின்னாலும் தனித்துவமா தெரியணும் அப்படிங்கிற கொள்கையில பயணிக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் வளர்தமிழ் மாமணி விருது பெற்ற விருதாளர், நாட்டிய கலைஞராக, நடன இயக்குனராக, சிறந்த நடிகையாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு கலையுலகின் பல்கலை வித்தகராக பயணிப்பவர் சுதா சுவர்ணலட்சுமி அவர்கள். இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் இவருடைய நடன நிகழ்ச்சிகள் மிக புகழ் பெற்றவை. தென்னிந்திய திரைப்படம், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியவற்றிலும் நடித்த சிறப்புக்குரியவர். ஆவணப்படங்கள், விளம்பர படங்கள், அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விளம்பர படங்களை எல்லாம் இவர் இயக்கியிருக்கின்றார் நடனமாக. சிறந்த நடன இயக்குனர். பொதிகை தொலைக்காட்சியில கொஞ்சம் சலங்கை என்ற தொடர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாகவும் நடுவராகவும் இருந்து அந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்த சிறப்புக்குரியவர். நாட்டிய நாடகங்களை திறம்பட அமைத்து நிகழ்த்தி காட்டியவர். இவரது 1000ல் ஒருவன் அப்படிங்கிற நாட்டிய நாடகம் உலக புகழ் பெற்றது என்றால் அது மிகையில்லை. தமிழக அரசின் தமிழ் நாடக அகாடமி குரல் இனிது என்ற அந்த நிகழ்ச்சி அனைவராலும் பாராட்ட பெற்றது. கலைஞர் கருணாநிதியின் குரலோவியம் திமுக இலக்கிய அணிக்காக இவரால் இயக்கப்பட்ட பெருமைக்குரியது. இவரது SS இன்னோவேட்டர்ஸ் மைசூர் இந்திய மொழி நடுவண் அரசின் நிறுவனம், மைசூர் மற்றும் தமிழ்நாடு அரசின் தகவல் தொடர்பு துறையின் தயாரிப்பாளர்கள் குழுமத்தில பட்டியலில் வந்து இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இளமையிலிருந்தே இவர் வந்து நாட்டியம் பயின்றவர். ஸ்ரீமதி வெண்ணிறை ஆடை நிர்மலாவிடம் பயின்றவர். பாரம்பரிய பரதநாட்டியத்தை முறையாக கற்க தொடங்கி சிறந்த நடன கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் ஸ்ரீமதி நிர்மலாவின்
அழகியல் கலை அகாடமியில் அனைத்து நடன நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குருக்கள் ஸ்ரீ நரசிம்மாச்சாரி மற்றும் ஸ்ரீமதி வசந்தலட்சுமி மற்றும் கலாச்சேத்ராவில் இருந்த அமரர் ஸ்ரீமதி உமா சுந்தரம் ஆகிய சான்றோர் பெருமக்களிடம் இவர் முறையான பயிற்சி பெற்ற சிறப்புக்குரிய ஒரு கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் திரைப்படத்துல நடிச்சிருக்காரு, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். பிரபல இயக்குனர் டி ராஜேந்திரனுடைய வெள்ளி விழா கண்ட என் தங்கை கல்யாணி என்ற படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கதாநாயகியாகவும், என் ஜீவன் பாடுது என்ற படத்தின் கதாநாயகியாகவும் இன்னும் மலையாளம், தெலுங்கு போன்ற படங்களில நடித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நடிகையான அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் மிகுதியாக நடித்திருக்கின்றார்கள். நாட்டிய நாடகத்துல இவரே நடித்து பங்கு பெற்ற நாடகங்கள் மிக சிறப்பாக பாரதி கண்ணம்மா 100 முறை மேடையேறிய ஒரு பெருமைக்குரியது என்பதிலே மகிழ்ச்சி. திருவரங்கன் ஆண்ட கோடை, தசாவதாரம், சர்வம் சக்திமயம், ஆனந்த தாண்டவம் போன்ற புகழ்பெற்ற நாட்டிய நாடகங்களில் இவர் பங்கேற்று இருக்கிறார் என்பது பெருமைக்குரிய ஒரு, நம்மோடு அவர் இணைந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அது மட்டுமல்லாமல் அவர் நாட்டியம் தானே இயங்கி இருக்கின்றார், இயக்கி இருக்கின்றார். அதாவது மற்றவர்களுக்கு பயிற்றுனராக இருந்து பல நாட்டிய நாடகங்களை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அழகு என்ற சன் தொலைக்காட்சியினுடைய நாடகத்திலே நடித்திருக்கின்றார்கள். நாட்டிய நாடக பயிற்றுனராக வாசவதத்தா இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அரங்கேற்றப்பட்டது. வள்ளி திருமணம் கோயில் விழாக்களில் புகழ் பெற்றது. நவபாரதம் நாட்டுப்புற நாடகங்களின் தொகுப்பாக, அதாவது ராமாயணம் போன்ற எல்லாவற்றிலுமே இவர் ஒரு கோரியோகிராஃபர், அதாவது நடன இயக்குனராக பயிற்றுனராக இருந்து மிகச்சிறப்பாக அந்த நாட்டிய நாடகங்களை அரங்கேற்றி இருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு தகவலாகவும் ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. அதே போல தொலைக்காட்சி தொடர்கள்ல நிறைய நடிச்சிருக்காங்க. நிறங்கள் சன் தொலைக்காட்சி, அவளுக்கு மேலே ஒரு வானம் சன் தொலைக்காட்சி, ஸ்ரீமதி என்ற நாடகம் ஜெமினி தொலைக்காட்சி, குடும்பம் ஒரு கோவில் விஜய் தொலைக்காட்சி, கற்பகம் ராஜ் தொலைக்காட்சி, அது போல ருத்ரா ஜி தமிழ், தேனிலவு சன் தொலைக்காட்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று இன்று ஒரு சிறந்த நாட்டிய கலைஞராக திருக்குறளை நாட்டியத்தின் மூலமாக உலகெங்கும் பரப்பக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்து வரும் அம்மையார் அவர்களுடைய சமூக பங்களிப்பு என்பது நாமெல்லாம் நினைத்து போற்றுதற்குரியது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்ற வள்ளுவ பெருந்தகை இந்த பெண்ணிய சிந்தனையாளர் வள்ளுவத்தை உலகெங்கும் பரப்பக்கூடிய ஆற்றலாளராய் இருக்கின்றார். அம்மையார் அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து சிறப்புரையாற்ற இருப்பது, அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக என்னுடைய அறிமுக உரையை சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு சேயோனையா அவர்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திற்கும் இணைந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மகிழ்ச்சி என்னவென்றால் எல்லோருமே மிகுந்த ஆர்வத்தோட சொல்லிட்டு இருக்காங்க, யாரையும் நிறுத்த முடியல. இருந்தாலும் அவருடைய ஒவ்வொருத்தரும் அந்த இன்றைய சிறப்புரையாளரை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற அவாதான். அவர்களுக்கு மணி 3:50. நீங்க 4:35 45 மணி துளியோ தாராளம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க குழுமி உள்ள அன்பர்கள்லாம் அவர்களுடைய கருத்தையும் ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெறும். இப்ப இனி சுதா பன்முக ஆளுமை மிக்க நடன கலைஞர் சுதா ஸ்வர்ணலட்சுமி அவர்களுடைய சிறப்புரை திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி. கொஞ்சம் உங்க கேமரா கொஞ்சம் கீழே இருக்கிறீங்கன்னா முழுமையா தெரிவிங்க. அது now it's all right. கரெக்ட். இப்ப கரெக்டா இருக்கு. அனைவருக்கும் கொஞ்சம் கூட இருக்கலாம். now it's all right. Right. நான் ஒரு இவ்வளோ அறிஞர்கள் முனைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல என்ன பேச அழைத்ததுக்கு சேயோன் ஐயாவுக்கு நன்றி நன்றி மிக்க நன்றி. நான் ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது, எனக்கு அவ்வளோ பேச வராது. நாட்டியம், நடிப்பு, இசை இப்படிதான் ஒரு மேடையை கொடுத்தீங்கன்னா என்ன வேணா நான் நடனம் ஆடிடுவேன், என்னால பேசுறதுக்கு அவ்வளோ வராது. அதனால பிழை ஏதேனும் இருந்தால் அது நீங்க பொறுத்துக்கணும். இங்க ஒரு உரையா இல்லாத என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.
நீங்க வந்து இவ்வளவு அறிஞர்கள் இருக்கிற இடம் இது. நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய கருத்துக்களும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து அதுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன். என்னன்னா, எனக்கு முன்னாடி பேசின பூங்கோதை அம்மா சொன்னாங்க, இலக்கியம், நடனம், இசை இல்லாத நம்ம கலாச்சாரம் இல்லை அப்படின்னு ரொம்ப சரியா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில பார்க்கும்போது, அதாவது நான் வந்து ஒரு நடன பள்ளி வச்சிருக்கேன். அதுல வந்து சின்ன சின்ன குழந்தைங்க 5 வயசுல இருந்து 35, 40 வயசு இருக்கக்கூடிய பெண்களை வந்து நான் கையாள்றேன். அதுல வந்து அவங்களோட இல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளோட இலக்கியத்தை பத்தி, நம்மளோட கலாச்சாரத்தை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிறது நேர்முகமா என்னால பார்க்க முடியுது. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. அந்த கலாச்சாரமும் தெரியறது இல்ல, இலக்கியம் சுத்தமா தெரியறது இல்ல. ஒரு சாதாரணமா என்ன பெரும்பாலும் பரதநாட்டியத்துல நம்மளுடைய பக்தி இலக்கியத்தில் இருந்துதான் வந்து பாடல்கள் எடுத்து நம்ம சொல்லி கொடுப்போம். அப்ப இருக்கும்பொழுது அந்த அந்த இலக்கத்தை அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கதாபாத்திரமும் யாருன்னு தெரியறது இல்ல. பக்தி இலக்கியத்துக்கே இந்த ஒரு நிலைமைன்னா இன்னும் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படியே போச்சுன்னா இன்றையிலிருந்து ஒரு 20, 30, 40 வருடங்கள்ல வந்து சுத்தமா எதுவுமே தெரியாது. அதுதான் வந்து நீங்க எல்லாம் வந்து முனைவர்கள், மேல் மட்டம் ஆராய்ச்சி லெவல்ல நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கீழ் மட்டத்துல பாத்துட்டு இருக்கேன். 5 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமோ இதுதான் வந்து ஒரு 20, 25 வருடங்களுக்கு அப்புறம் இருக்க போற இலக்கியம், இலக்கிய அறிவு. இதுதான் வந்து ஒரு உந்துகோலா இருந்தது. திருக்குறளை எடுத்து ஒரு நாட்டிய வடிவுல காட்டணும், அப்போது புரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல தான் இந்த நாட்டிய நாடகமா திருக்குறளை எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன் நானு. அதுல வந்து ஓரளவுக்கு வந்து மேலும் வந்து நடனம், நம்மளுடைய பரதநாட்டியம்னு எடுத்துக்கிட்டா அது வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கக்கூடியது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கம்மியானவங்க தான். அதனால என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சியில வந்து பியோர் பரதநாட்டியம் இல்லாத நம்முடைய நாட்டுப்புற கலைகளையும் சேர்த்து அதுல இருக்கக்கூடிய என்னெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் காட்ட முடியுமோ அது எல்லாமே காமிச்சிருக்கேன் என்னுடைய நாட்டிய நாடகத்துல. சோ என்னுடைய நோக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொஞ்சம் இப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுதான். ஒரு புத்தகத்தை கொடுத்து நீ மனப்பாடம் பண்ணு, நீ வந்து இத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த இது இல்ல. என்ன சொல்றது, அவ்வளவு வந்து நேரம் இல்ல அவங்களுக்கு. எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கணும். 2 நிமிஷத்துல எல்லாம் நடக்கணும். 1 வருஷத்துல வந்து சலங்க பூஜை பண்ணணும். 3 வருஷத்துல வந்து அரங்கேற்றம் பண்ணணும். அப்படி எல்லாமே அவசரமா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ அவங்களோட மனசுல பதியிற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா நடனம், அப்புறம் நடனம் மட்டும் இல்ல, அந்த நடனமும் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருக்கணும். ரொம்பவே அதுக்காக நம்மளோட கலாச்சாரத்தை விட்டுட்டு ஒரேடியா நம்ம விலகவும் முடியாது. அதுக்காக ஃபுல் பியோர் கிளாசிக்கலா நம்ம காமிச்சோம்னாலும் கூட அதுவும் ஒத்து வர்றது இல்ல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் வந்து நாட்டுப்புற கலைகள், வேகமான பாடல்கள் இப்படி எல்லாம் வச்சு என்ன சொல்றது, ஒரு தேன் கலந்த மருந்து மாதிரி தான் இந்த காலத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இதுதான் என்னுடைய அனுபவம், இதுதான் வந்து என்னுடைய நோக்கம். திருக்குறள் ஆரம்பிச்சு இன்னும் திருக்குறளே 3 நாட்டிய நாடகம் பண்ணியிருக்கேன். இன்னும் பல நாட்டிய நாடகங்கள் பண்ணலாம் திருக்குறளை வச்சு அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அது இல்லாத மற்ற இலக்கியங்களும் இருக்கு, எவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். அதுவும் எளிமையா அவங்க புரிஞ்சுக்க கூடிய எளிமையான ஒரு ஒரு ஃபார்மேட்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இந்த ஒரு முயற்சியை எடுத்தேன். அது வந்து ரொம்பவுமே வந்து வெற்றிகரமா இருக்கு. இந்த திருக்குறள் நாட்டிய நாடகம் வந்து 2 திருக்குறள் நாட்டிய நாடகம் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து 62 குறள் எடுத்து அது வந்து ஒரு ஒரு மனிதனின் வாழ்க்கையில குழந்தை பருவத்தில் இருந்து அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு கட்டத்திலையும்
குரல் வந்து எந்த எந்த வகையில வந்து குரல் ஒரு பாதிப்பா இருக்கும், அந்த குரல் படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வு எப்படி சிறக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு கதை வடிவமா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து குரல் இனிது. அதுவும் வந்து ஒரு ஒரு கட்டத்திலையும் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு சவால் எதிர்கொள்ளும் பொழுதும் எந்த குரல் வந்து அது எந்த குரலை வந்து குரல்படி வாழ்ந்தால் இந்தந்த குரல் இந்தந்த காலகட்டத்துல இந்தந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கோம். அடுத்து வந்து குரலோவியம். குரலோவியம் கேட்கவே வேண்டாம். கலைஞர் கருணாநிதி அவங்களோட நூற்றாண்டு விழாவுக்காக பண்ணினேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 குரலுக்கு வந்து உரை எழுதியிருக்கார் கதைகளா. அதுல இருந்து ஒரு 3 கதைகளை தேர்ந்தெடுத்து நாட்டிய வடிவமா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து இன்டர்நேஷனலா, அதாவது துபாயில, சிங்கப்பூர், மலேசியா, தாய்வான் எல்லா இடத்துலயுமே நாங்க இந்த நாட்டிய நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். குறிப்பா தாய்வான்ல சொல்லணும்னா அது வந்து ஒரு போயட்ஸ் கான்ஃபரன்ஸ். அதுல வந்து நாங்க ஆடினோம். அதுல என்னன்னா அங்க இருந்த அத்தனை இவங்களும் வந்து ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து நாங்க ஆடினோம். அப்போ வந்து அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பாராட்டினாங்க. அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மொழியே தேவையில்லை. கடைசியில வந்து அப்படித்தான் சொன்னாங்க. மொழியே தேவையில்லை உங்களுடைய நாட்டிய நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அங்க வந்து மாணவர்களிடையே எங்களோட நாட்டிய நாடகத்தை நாங்க நடத்தினோம். பொதுவா வந்து அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து அவங்களும் வந்து பெரும்பாலும் வந்து நார்த் இந்தியன்ஸ், தமிழ் அவ்வளோ தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஒரு சீனுக்கும் ஆரவாரம் பண்ணி அவ்வளோ ரசிச்சாங்க. ஸோ இதுவே வந்து எங்களுடைய நாட்டிய நாடகத்துக்கு வெற்றின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ என்னுடைய நோக்கம் வந்து எளிமையான முறையில எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த திருக்குறளை வந்து நாட்டிய நாடகமா இசையோட நடனத்தோட வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். குறிப்பா என்னுடைய டார்கெட்டே வந்து சின்ன குழந்தைங்க, பள்ளி மாணவர்கள். அங்கதான் வந்து நம்ம இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் அவங்களே போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி மோர் இப்போ சமீப காலத்துல பார்த்தா ஒரு பயமா இருக்கு. அடுத்த தலைமுறையை பார்த்தா ஒரு சின்ன விஷயம், சாதாரண பண்புகள், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நல்ல சொற்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாத தலைமுறைகள் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே பயமா இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம எப்படி முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும். நம்ம போய் லெக்சர் பண்ணாக்க யாரும் பார்க்க போறது இல்லை, கேட்க போறது இல்லை. அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதே இசையோட, அதே வேகமான இசையோட, கொஞ்சம் நாட்டுப்புற கலைகள் எல்லாத்தையும் இணைச்சு அப்படி வழங்கி ஒரு மாற்றம் ஏற்படணும் இதனால அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். சோ அதனுடைய ஒரு முதல் அடியா வந்து திருக்குறள் நாட்டிய நாடகம் பண்ணியிருக்கேன். பெரிய சான்றோர்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க. நான் சொல்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணுங்கிறதா என்னுடைய நோக்கம். இதுதான் என்னுடைய அனுபவம், இதுதான் என்னுடைய குறிக்கோள். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு வழங்கிய சேயோன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அவ்வளோ வந்து என்கரேஜிங்கா ஒரு தடவை நான் ஒரு தொலைபேசியில தொடர்பு கொள்றச்சியும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம், சரியான இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமா இந்த கூட்டத்துக்கு என்ன அழைச்சு எவ்வளவு வந்து கௌரவப்படுத்தியிருக்காரு. என்னை பத்தி பேசும்போது எனக்கே வந்து ரொம்ப கூச்சமா சங்கோஜமா இருக்கு. இவ்வளோ வந்து எதிர்பார்ப்போட இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி ஐயா. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மகிழ்ச்சிமா. அதாவது நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, நாங்க நாட்டிய கலைஞர்கள் நாடச்சனா, நீங்க உங்க ஏதாச்சும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருந்தா கூட போடலாம். யூ ஆர் வெல்கம். பட் அதுக்கான தயார் பண்ணி விட்டு வரணும், இல்ல ரெடியா இருக்கணும். இருந்தால் 1-2 போடுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பாப்பாங்கல்ல டக்குன்னு இருக்கா. இல்ல இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி என்னோட ஊர்ல இல்ல, நான் சென்னையில வீட்டுல இல்ல இருக்கிறது, என்னோட பொண்ணு பாத்துக்கலாம். இன்னொரு முறை ஒண்ணும் கொண்டது இல்ல. இப்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, இவ்வளவு ஆர்வமா நீங்க சொன்னீங்க பாருங்க, உங்களுடைய கவலை சரியான கவலை. பட் உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லணும். நான் இப்ப அண்ணா
ஜெம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் வந்திருக்காங்கல்ல, பூங்கோதை. இந்த அம்மா தான் எங்களுக்கு, நாங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் 40 வருஷமா குழந்தைகளுக்கு அறிவு களஞ்சியம் போட்டிகள் நடத்துகிறது. நீங்க இன்னைக்கு அறிவு களஞ்சியமாக வந்து எங்க சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. நாங்க குழந்தைகளுக்கு அறிவு களஞ்சியம் போட்டி நடத்துறோம். ஒரு குழந்தை 10 போட்டியில கலந்துக்கலாம். ஒரு போட்டிக்கு 5 பரிசு கொடுக்குறோம். அறிவு மலர் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அறிவு கதிர் செகண்ட் பிரைஸ், அறிவு தளிர் தேர்ட் பிரைஸ், அறிவு துளிர் 4th பிரைஸ், அறிவு புதிர் 5th பிரைஸ். அறிவு புதிரும் துளிரும் தளிரும் கதிரும் மலரும் அப்படி ஒரு போட்டிக்கு 5 பரிசு, 10 போட்டிக்கு 50 பரிசு. ஒரு குழந்தை இந்த 10 போட்டியிலையும் கலந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினா அதுக்கு அறிவு களஞ்சியம் விருது கொடுக்கிறோம். இன்னொரு செய்தி, ஒரு 8 போட்டியில கலந்து குழந்தையும் 10 போட்டியில கலந்த குழந்தையும் பங்கெடுக்கிறாங்க. 8 போட்டியில கலந்த குழந்தையும் 10 போட்டியில கலந்த குழந்தையும் மதிப்பெண் ஒரே மதிப்பெண். இப்ப யாருக்கு அறிவு களஞ்சியம் கொடுக்கிறது அப்படிங்கிற டை வரும். அப்ப நாங்க சொல்றது, நிறைய கொஞ்சம் குறைவாக இருந்தா கூட நிறைய போட்டிகளில் பங்கேற்றவங்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்றோம். இந்த ரெண்டுலயும் எப்படி வெய் பண்றது அப்படின்னா, 10 போட்டியில கலந்து 80 மார்க்கு, அவ 8 போட்டியில கலந்து 80 மார்க்கு, அப்ப 10 போட்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதுல இசை நிகழ்ச்சியும் உண்டு, அருமையா பேசுறாங்க. நீங்க எங்க பரிசளிப்பு விழால வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பேசுற பேச்சு, ஆஹா தமிழ் நிச்சயமாக இன்னும் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். நான் என்ன சொல்லுவேன், இந்த திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி போட்டிகள் நடத்தணும். அப்ப ஏன் போட்டின்னு சொல்றேன்னா, அது வந்து இதுக்காக ட்ரைனிங் நிறைய பேர் கொடுத்துருவாங்க. நாங்க ஓவிய போட்டி வைக்கிறோம். ஆர்ட்ஸ் ஓவிய கலைஞர் ஒரு 10 பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு ஒரு செட்டாவே 50 பிள்ளைங்களை அனுப்பி விடுவார். ஏன் இந்த போட்டி? அதே மாதிரி அறிவு களஞ்சியம் போட்டிக்கு டைனமிக் டொனால்டுன்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டே இருக்கு. அவங்க ஒரு கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்களை தயார் பண்ணி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பரிசுகளை அள்ளிட்டு போவாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க இந்த இது அந்த வருத்த உண்மைதான். நான் பொதுவா அது குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ். அது ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்துது. இது ஓராண்டோட இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு உரிய இடம் கொடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா ஜெம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மேடம் தான் பூங்கோதை, அவங்களுடைய முதல்வர், அவங்களுடைய செயலாளர் அண்ணா பல்கலைக்கழகத்தை பேராசிரியர். அப்படி எதுக்கு சொல்றேன்னா, அதனால நீங்க அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாம். திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சிக்குன்னே தனியா போட்டி நடத்தலாம். அப்ப எல்லா பள்ளிகளும் தயார் பண்ணிட்டு வருவாங்க. இங்க இருக்காங்க, இப்ப பிரேமாவை தான் கூப்பிட போறேன் அடுத்தது. ஏன்னா இது ஒரு உண்மையா நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. உங்களுடைய கவலை சரியான கவலை, மாற்றில்ல. ஒண்ணு தெரியுமா, திருக்குறள் 1330 குறளையும் ஒப்பிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இப்ப கூடியிருக்கு. அரசு நிறைய பரிசு திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்னு, திருக்குறள் பற்றி நிறைய நூல்கள் வந்துகிட்டு இருக்கு. நானே நிறைய நூல்களுக்கு வாழ்த்துறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 பாக்கி இருக்கு, நான் கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி இருக்கு. இப்ப அதனால எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உங்கள் நாட்டிய நிகழ்ச்சிய ஆண்டுதோறும், நான் எல்லா நாளும் இல்லை, ஆண்டுதோறும் ஒரு திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி போட்டி நடத்துவோம். அதுக்கு மயிலை திருவள்ளுவர் வில் கம் ஃபார்வர்ட். யூ பி த நீங்களும் யூ கேன் கம் ஃபார்வர்ட். நீங்க மட்டும் இல்லை, நீங்க இங்க பிரேமா இருக்காங்க, இங்க பார்வதி வாலசுவாமி உடனே வந்து என்ன சார் என்ன கூப்பிடலையாங்க, உடனே அவங்களையும் கூப்பிடுவோம். அது மட்டும் இல்ல, நம்மோடு இணைந்திருக்கிற நாட்டிய கலைஞர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, எனக்கு எல்லாத்தையும் தெரியும். அவங்க எல்லாரையும் கூப்பிடுவோம், பேசுவோம். we will jointly organize a good நாட்டிய இந்த நாட்டிய இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நாட்டிய நிகழ்ச்சி மூலமா அவங்க பார்வதிக்கு நான் நிறைய கரு கொடுத்துருக்கேன். எப்படின்னா, நான் ஆல் இண்டியா ரேடியோல இருந்ததுனால நாங்க வந்து ஆல் சோசியல் ஆக்டிவிட்டிஸ், பொதுவா எரிபொருள் சிக்கனம், அப்புறம் இந்த இது வருது நம்ம சேமிப்பு, எரிபொருள் சிக்கனத்துல பெட்ரோல், இந்த ஐஓசிக்கு நான் தான் அவங்களை அறிமுகப்படுத்தினேன். யாரு, பார்வதி பாலசுவாமி தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு அறிமுகப்படுத்தியதை நான் இப்ப சொல்லல, அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நான் ஐஓசியில போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு, நீங்க நாட்டிய நிகழ்ச்சியை எரிபொருள் சிக்கனம் பற்றி பண்ணுங்க. எங்க நேஷனல் இந்தியன் சயின்ஸ் கம்யூனிகேஷன் காங்கிரஸ் நான் நடத்தினேன், நாங்களே ஆர்கனைஸ் பண்ணோம் சென்னையில. அதுல சூரியோதயம் அருணோதயம்னு இருக்கும்.
நான் என்ன பண்ணா அறிவோதயம்னு பண்ணோம். சயின்ஸை பற்றி நாட்டிய நிகழ்ச்சி, அதுக்கு பேரு அறிவோதயம். சூரியோதயம் கிடையாது, என்ன அறிவோதயம். அந்த நிகழ்ச்சியை பண்ணது பார்வதி பாலசுப்ரமணியம். அவங்க ரொம்ப அருமையா பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா, அதனால நிச்சயமாக நாம் அந்த நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நிச்சயம் அதை இன்னும் வளர்க்கறதுக்கு உங்களை மாதிரி நல்ல நாட்டிய பள்ளிகள் முன் வந்தால் நாங்க இது நடத்துற மாதிரி அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஆனா அவங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். ஒரு நாள் 2 அது எப்படி எவ்வளவு நேரம் ஒதுக்கிறது, எவ்வளவு பண்றதுங்கிறது ஆல் த ஃபார்மாலிட்டிஸ் we can discuss in person after a meeting. சரியா பண்ணலாம். இது ஒரு தகவல். இப்ப இங்கேயே நாட்டிய கலைஞர் அவங்க சொல்லிட்டாங்க முதல்லயே வேலம்மாள் இருக்கு. அவங்களும் நான் நாட்டியம் ஆடி, நான் அது தெரியல, பட் என்னுடைய யூகம் இருந்தது. அவங்க நிச்சயமா பண்ணியிருக்கணும். அந்த யூகத்துலதான் நான் அவங்கள கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். என்னுடைய அசம்ஷன் வாஸ் 100% கரெக்ட். நவ் இப்ப பிரேமா கருணாநிதி அவங்க ஒரு நல்ல பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் அன்பின் வணக்கம் சார். இப்போ அவங்க கேட்ட கேள்வி, அவங்க என்ன சொன்னாங்க, நாட்டிய கலையில கொஞ்சம் இதா இருக்குது, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இப்ப என்னன்னா, ஆமா மேம் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய இந்த வெஸ்டர்ன் அதோட தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் விளையாட்டு சொல்லுங்க. டிவிஎஸ் ஸ்கூல் மதுரையில வேலை பார்த்தேன்னு அதை சொல்லுங்க, சொல்லிட்டு ஆரம்பிங்க. நான் மதுரையில மீனாட்சி நாட்டிய கலாலயான்ட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். டிவிஎஸ் ஸ்கூல்லயும் ஒர்க் பண்றேன். அப்பா வந்து காட்டுமன்னார் கோயில் முத்துக்குமர பிள்ளைன்னு வழுவூர் ராமையா பிள்ளையோட மாமனார், அவர்கிட்ட கத்துக்கிட்டாரு. சோ அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்தவங்க. அப்புறம் அப்பா வந்து டிகேஎஸ் பிரதர்ஸ்ல டான்ஸரா இருந்தாரு. அப்படி வந்தது. இப்ப என்னன்னா, அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, இப்ப கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் தாக்குதல் இருக்கிறதுனால நம்ம வந்து இதாதான் சொல்லி தர வேண்டியிருக்கு. விளையாட்டா டான்ஸ் சொல்லி தர வேண்டியிருக்கு. உங்க சொல்ற மாதிரி இதுல திருவள்ளுவர் நாட்டிய நாடகம் நாங்க ஸ்கூல்ல பண்ணோமா, ஸ்கூல்ல பண்ணேன். ஏன்னா திருக்குறள் அரங்கேறியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல. அந்த சங்கப்பலகை அத பெருசா அந்த பொற்றாமரை எல்லாம் வச்சு நாங்க இது பண்ணோம். ரொம்ப எங்களுக்கு ஆண்டாள் கல்யாணம், குற்றால குறவஞ்சி நிறைய பண்ணியிருக்கோம். அம்மா வேலம்மாள் அம்மா வந்து எங்க அப்பாட்ட தான் கத்துக்கிட்டாங்க. இந்த குற்றால குறவஞ்சி, மீனாட்சி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய டான்ஸ் டிராமாஸ் பண்ணியிருக்கோம். நாட்டியம்ங்கிறது நடனமும் நாடகமும் சேர்ந்தது. நிறுத்தம்னா அந்த சுத்த நிறுத்தம்னு சொல்லுவோம். நிறுத்தம் வந்து வெறும் ஸ்வராக்கு இந்த சுத்தமா பண்றது, விதவுட் பாவம், அபிநயம் இல்லாம பண்றது. நிருத்தியம்ங்கிறது அபிநயமா பண்றது, பதம் ஜாவளி அப்படி பண்றது. வர்ணத்துல எல்லாமே வரும். அப்புறம் நாட்டியம்ங்கிறது நாட்டிய நாடகம்னு பேரு. நாட்டியம்ன்றது நாட்டிய நாடகம். முன்னால கூத்து சதிர் அப்படின்னாங்க. சிலப்பதிகாரத்துல, இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல 11 வகை ஆடல் வந்து மாதவி ஆடினதா சொல்லப்படுது. அதை பத்தி நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே. நம்ம இதுலயே வந்து ஒரு இதுல பேசினேன் நானு, டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா, இது மட்டும் இல்ல, நட்டுவங்கமும் சேர்த்து நான் சொல்லி தர்றேன், எப்படி தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல எப்பவுமே அந்த எங்களோட வன்கலையும் மென்கலையும் இருக்கு. ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய இடத்துல ஆடி இருக்கோம். அதுவும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க. ஆமா, அதுதான் சார். ஓகே சார். இது வந்து நம்ம திருக்குறள் சம்பந்தமா டான்ஸ் போட்டி நடத்தலாம் சார். நாங்க ரெடி. வெரி குட். அடுத்தது கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அவங்களுக்கு தெரியும் நம்ம சங்கம், அவங்க நம்ம சங்கத்தினுடைய இணை செயலாளர், பல அமைப்புகளோடு தொடர்புடையவர். வாங்க உங்க கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கலை நிகழ்ச்சிகளை பத்தி, அதாவது முக்கியமாக டான்ஸை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம அதுல மூழ்கி போயிருக்கிறோம். அவங்க தலைமை உரை ஆற்றியவர்களுக்கு வேலம்மாள்ல இருந்து இன்னைக்கு சிறப்புரை ஆற்றியவர் திரு சொர்ணலட்சுமி அவர்கள், திருமணி மீனாட்சி கருணாநிதி அவர்கள்,
இவங்க எல்லாமே கலை ஆர்வத்தில் மிகுந்து அதை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு அதை பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இன்னைக்கு இப்ப எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம். கலைகளை எல்லா இலக்கியத்தில இருந்து எடுத்து தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் நிறைய கொண்டு வர்றாங்க. அது உண்மையிலே பெருமைப்பட வேண்டியதுதான். அந்த வகையில இவங்க ஸ்வர்ணலட்சுமி அவர்களும் டெடிக்கேட்டடா இளம் தலைமுறைக்கு இந்த கலை மூலமாக இலக்கியத்தையும் பண்பாட்டையும் கொண்டு போகணும்னு அந்த அவங்களுடைய எண்ணம் இருப்பாருங்க. உண்மையிலே மனமார பாராட்டுறேன். உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் பேச்சுங்கிறத விட இசை, நாட்டியம், நாடகம் இதெல்லாம் தான் மக்கள் மனசுல ஈஸியா பதியக்கூடியது. அதனால அந்த வகையில போகும் பொழுது நிச்சயமா இளந்தலைமுறைகளுக்கு அது போய் மனசுல பதியும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிய மிக அருமையாக சேயோன் அவர்கள் தான் இந்த ஆங்கிள் இதை கொண்டாந்துருக்காரு. ஏன்னா இது மாதிரி இப்ப எனக்கு கூட திருக்குறள்ல நிறைய நாட்டியத்தை பத்தி இருக்குது. நம்ம பண்பாட்டையும் சொல்லுது. நாட்டிய வழியிலும் பல வழிகளிலும் நம்ம பண்பாட்டை அறிவுரை அறத்தையும் சொல்லுது. அதை நாட்டியத்தின் மூலமா சொல்றப்போ மிக எளிமையாக இது மக்களை போய் சேருங்கிற எண்ணத்துலதான் சேயோன் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தார்கள். வேலம்மை அவங்களோட தலைமுறையை கேட்க வேண்டாம். அவங்க பாதி இந்த டான்ஸை பத்தி முழுக்க முழுக்க சொல்லிட்டாங்க. இவங்க ஸ்வர்ணலட்சுமிக்கு அவங்க ஆதங்கம் தான். ஐயோ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிற ஆதங்கம் தான். உங்கள் அதுக்கு வழியும் கொடுத்துட்டாரு திரு சேயோன் அவர்கள். எப்படி உங்கள் எண்ணங்களை எல்லாம் நாங்க மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கு நாங்க வழி செய்கிறோம்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு ஆதரவும் கொடுத்துட்டாங்க. உங்க அறிமுக உரை போகும்போதே கேட்கவே வேண்டாம். சிவஷர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆக இந்த நிகழ்ச்சி மிக மிக வரவேற்கத்தக்கது. அதாவது அறுசுவையா இருந்தது. இதை மேலும் மெருகூட்டும் வகையில் நாம் போட்டிகளின் மூலமாக இந்த நடனத்தை திருக்குறள் வழியில் கொண்டு செல்வோம் என்ற அந்த நல்ல எண்ணத்தை நானும் பரிமாறிக்கொண்டு அதற்காக என்ன செய்யணுமோ காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்றேன். மயிலை திருவள்ளுவர் தங்கம் திருவள்ளுவர் இருக்கையை நிறுவி இருக்குது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல. நாங்க இந்த ஆண்டுல இருந்து ஏன்னா அந்த துணைவேந்தர் நியமிக்கப்படல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு 2-3 நாள்ல ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரை நாமினேட் பண்ணி நியமிச்சிருவாங்க. எப்படியோ இன்னொரு 1 வாரத்துல எல்லாம் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துல துணைவேந்தர் வந்துருவார். துணைவேந்தர் வந்த உடனே திருவள்ளுவர் இருக்கை முடுக்கி விடப்படும். இதுல என்னன்னா நாங்க என்ன திட்டமிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறேன். அதையும் சொல்லிடுறேன். முத்தமிழும் முழங்கும் திருக்குறள் அப்படின்னு ஒரு சீரியல் ஒண்ணு கொண்டு வர போறோம். எங்க? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில். அது ஒரு அரசு விழாவாக நடைபெறும். முத்தமிழும் முழங்கும் திருக்குறள். இயற்றமிழ், இசைத்தமிழ் சொல்லாமே முத்தமிழ் முப்பால்னே சொல்லலாம். இல்லம்மா அப்படி கிடையாது. அதாவது முழங்கும் திருக்கு. ஏன் அப்படி சொல்லுங்க? இது நல்ல தலைப்பு. முத்தமிழும் அந்த கொடுக்கிறது தான் முக்கியம். அந்த தான் உயர்வு உண்மை தயிரே. முத்தமிழும் முழங்கும் திருக்குறள் தான். திருக்குறள் சொன்னாலே முப்பால் தானே. முப்பால் இல்லாமல் எப்பால ஆமா அல்ல, அது வேண்டாம். முப்பால் ஏன்னா முத்தமிழும் முழங்கும் முப்பால்னு சொல்றதை விட திருக்குறள்ங்கிற வார்த்தை வயசுல வாக்குல வரட்டும். அதுவே வரமாட்டேங்கிற பாதி. அது வரணுங்கிறது தான். அதனால முத்தமிழும் முழங்கும் திருக்குறள். திருக்குறள் அதாவது திருவள்ளுவர் இருக்கை தான். இருக்கை மூலமா நடத்தக்கூடியது. அது தலைப்புற சிக்கல் இல்லை. அதனால முத்தமிழும் முழங்கும் திருக்குறள் அப்படின்னு ஏற்கனவே ஸ்கீமும் கொடுத்தாச்சு. துணைவேந்தருக்கு அது பரிந்துரை சென்ற அதாவது அந்த துணைவேந்தருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுனால இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு. அதுலயும் நான் சொல்லியாச்சு. அது அது செயல்படுத்துறதுக்கு அடுத்த வரும்போது அது செயல்படுத்த இயலும். இந்த ஜூலைல இருந்து பெரும்பாலும் நடைமுறைக்கு வந்துடும். ஆனால் அது நான் நினைப்பது மாதந்தோறும் நடத்தணும்னா அது கொஞ்சம் சுமையாயிரும் சொல்லி 3 மாதத்துக்கு ஒரு முறை நடத்தலாம்னு இருக்காங்க. சரி, 3 மாதத்துக்கு ஒரு முறை நாம் நடத்துறதுக்கு அதுக்கே இப்ப 4 நாட்டிய கலைஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதாக கொண்டு வந்துடலாம். அதனால அது ஒரு திட்டம் இருக்குது. இன்னொன்று இந்த போட்டிகள் சொன்னமே அது ஒரு நல்ல முயற்சி. இதுவரை பண்ணல. மற்றதுன்னா பொதுவா நாட்டிய நிகழ்ச்சி பண்ணிப்போம். திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சியில போட்டி. அப்ப திருக்குறள் கான்சென்ட்ரேட் ஆகும். இப்ப நாங்க மற்ற கதையெல்லாம் இப்ப திருக்குறள் கதைகள்லாம் நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க. அதனால நம்ம போட்டி பரிசுன்னு வச்சாதான்
அதுக்கு நல்ல கவர்டபிள் பரிசு கொடுக்கணும். அப்பதான் அது நிறைய பேர் சேருவாங்க, இல்லாட்டி அதுவும் சேர மாட்டாங்க. இது ஒரு தகவல். இப்ப ஆஸ்திரேலியா அன்பர், நம் அன்பர் டாக்டர் நடேசன் சுந்தரனார் வாங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு நேரம் ஆயிடுது, இப்ப இதுவே ஜாஸ்தி நேரம் ஆஸ்திரேலியன் நேரப்படி. வாங்க பேசுங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று இந்த ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாட்டிய கலைஞர் திருமதி சுதா சுவர்ணலட்சுமி அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய ஆதங்கங்களையும் எல்லாம் விளக்கமாக சொன்னார்கள். அவர்களுடைய திறமை, அவருடைய பணியை பற்றி அறியும் பொழுது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு ஒரு திறமையான ஒரு நாட்டிய கலைஞர்களை அவர்களுடைய அனுபவத்தை பகிர்வதற்காக முதற்கண்ணுடைய நம்முடைய சேவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் வெளிநாட்டில் வசிக்கின்றேன். ஆகையினால என்னுடைய ஒரு சில வெளிநாட்டு பார்வையிலும் ஒரு பார்வை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் உண்மையிலே நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், நம்முடைய கலாச்சாரம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய இசையின் மூலமாகவும் நாட்டியத்தின் மூலமாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இல்லைங்களா? ஏன்னா அவர்கள் விளையாட்டுத்தனமாக நன்றாக கற்றுக்கொள்வார்கள். அந்த நிலைமையில் இப்போ இங்கே மெல்பர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய ஒரு 10-15 நடன பள்ளிகள் இருக்கின்றன. அதில் பிள்ளைகள் எல்லாம் பயில்கிறார்கள். இங்கே மிக சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இங்கே நீங்கள் அவசியம் வரணும். இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த நடன கலைஞர்கள்லாம் பார்த்து அவர்களுடைய பணிகளை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம். அங்கே மிக சிறப்பாக இங்கே பள்ளிகள் நடைபெறுகின்றன. அதில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் இலங்கை தமிழர்கள், யாழ் தமிழர்கள் அவருடைய பிரச்சனை காரணமாக அவர்கள் தான் இங்கே அவருடைய இந்த கோவில் கட்டுவது, இந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் இந்த நடன பள்ளிகள் வைப்பதெல்லாம் அவங்க தான் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் இப்போ திருக்குறள் அப்படி சொல்வது போல ஏனைய இலக்கியங்கள், இப்போ நிச்சயமாக நாட்டிய நடன எல்லாம் இருக்குது. இப்போ நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எல்லாம் எப்போவும் செய்கிறோம், இல்லைங்களா? ஆண்டாள் நடனம் இருக்குது, நம்ம திரு முருகன் நடனம், குறிஞ்சி நடனம் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ திருக்குறள் பெரிய நல்ல முயற்சி. அதே போல் நான் இந்த ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றத்தின் தலைவராக இருக்கிற காரணத்தால் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். இந்த தொல்காப்பியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். தொல்காப்பியத்தை குறித்தும் ஒரு சில நாட்டிய நாடகங்களை திருக்குறளை விட மிக எளிதாக இலகுவாக தொல்காப்பியத்தை வைத்து நாட்டிய நாடகங்களை உருவாக்க முடியும். அதாவது புதுச்சேரியில் அண்மையில் ஒரு இளைஞர் ஒரு பெரிய ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார். ஒரு இளைஞர் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரங்கசாமி என்ற ஐயா, அவருடைய அந்த முதலமைச்சர் முன் ஒரு 400 நாட்டிய கலைஞர்கள், உள்ளூர் 200 பேர், வெளியூர்லேருந்து 200 பேரை கூட்டி கொண்டு மிக அருமையாக ஒரு பெரிய நாட்டிய நிகழ்ச்சி செய்தார். அவரை நான் சந்தித்து அளவலாக போடும்பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி இதே மாதிரி தொல்காப்பியத்தில் அதோட திருக்குறளில் செய்யணும், இந்த மாதிரி ஒரு உலக கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி பண்ணணும், அப்படி அதோட போட்டிகளும் வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் பண்ணணும். ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு தொல்காப்பிய இது நடக்க இருக்கின்றது, ஒரு மாநாடு, அதோடு இணைத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். என்ற தகவலை சொல்ல விரும்புகிறார். அதாவது தொல்காப்பிய நாட்டிய நடன போட்டி அப்படின்னு வர சொல்லி வெளிநாடுகளிலிருந்து குழுவில் வர வச்சு அனைத்து பேரையும் இணைத்து, உள்ளூர் நடன கலைஞரையும் இணைத்து ஒரு 300-400 பேரை வைத்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று செய்யணும்னு அவர் திட்டம் தீட்டியிருக்கிறாரு. அவர் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படி நடந்தால் நீங்கள் இந்த மாதிரி நம்முடைய பிரேமா அம்மையார், இந்த மாதிரி நாட்டிய பள்ளி நடத்துகிறவங்கெல்லாம் இங்கே அதை ஒரு ஜட்ஜு, அதாவது அவருடைய ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அதை நடாத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய ஆதங்கம் நானும் அதே நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய இங்கே பார்வையில் அது நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த சினிமா மோகம் மற்றும் இந்த மேலத்திய மோகம் காரணமாக அதிக அளவில் மக்கள் இருக்கிறதுனால அது தெரியுது. ஆனால் இங்கே
நல்ல சரியா சொன்னீங்க அந்த நடேசன். குறியீத்தோட இங்க வந்து எங்களுக்கு அது அவ்வளவு தெரியல. ஏன்னா எங்களுடைய கம்யூனிட்டியில இது வந்து நல்லா இருக்கு என்று சொல்லி நன்றி நான் சுந்தரேசன் விடைபெறுகிறேன். அவர்களே. வணக்கம். மகிழ்ச்சி. நீங்க சொல்றதை நான் முழுமையா இருக்கிறேன். இன்னொன்னு, இப்ப அண்மையில வாசுகி இவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்க ஆஸ்திரேலியால இருந்து பர்த்ல இருந்து வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சி பண்ணாங்கல்ல, இலங்கை இத பத்தி அருமையா. ஜெயந்தி நம்ம பேர் சொல்லுங்க. இப்ப சாந்தா ஜெயராஜ் சாந்தா ஜெயராஜ் நேற்று கூட என்கிட்ட பேசுனாங்க. அவங்களுடைய மகள் ரொம்ப அருமையா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேற்று சென்ற ஆண்டு பார்த்தோம். அந்த அவங்க சிலோன் பீப்புள் என்ன கஷ்டப்பட்டாங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நாட்டியத்திலே சொன்னாங்க. ஆமா, அதாவது சமூக பிரச்சனைகளையே நாட்டிய நிகழ்ச்சியில அவ்வளவு அற்புதமா சாந்தா ஜெயராஜனுடைய மகள் ரொம்ப அருமையா கொண்டு வந்திருந்தாங்க. சென்ற ஆண்டு நடந்தது, இந்த ஆண்டு நடந்திருக்கு. இப்ப அந்த ரிசர்வ் வங்கியினுடைய பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் புதுமுகம் அறிமுகம் இன்று. பாருங்கள் ஐயா, உங்கள் கருத்தை பகிருங்கள். ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம். வணக்கம் ஐயா. உங்களை வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய பெயர் ஹரிகிருஷ்ணன். நான் ரிசர்வ் வங்கியில ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். இந்த அறிவார்ந்த சபையில் என்னை இணைத்தமைக்கு திரு சேயோன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. 2 நாள் முன்னதான் பேசினார் என்னிடம். திருக்குறளில் கொஞ்சம் ஈடுபாடு நான் ஏற்பட்டதற்கு காரணம், நான் ரிசர்வ் வங்கியில் பணியாற்றும் போது மும்பை நகரத்தில் ஒரு 13 ஆண்டுகள் வேலை செய்தேன். பின்னர் பெங்களூர், திருவனந்தபுரம், இப்படி வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் போது ரிசர்வ் வங்கி பணியில் முக்கியமாக ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டுமே உபயோகத்தில் இருப்பதால் காலப்போக்கில் தமிழை கொஞ்சம் மறக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது. முன்னால் அப்பா அம்மா இருந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு கடிதமாவது தமிழில் எழுதுவேன். அவர்கள் காலம் மறைந்த பிறகு அதுவும் நின்று போனது. சோ இப்படியாக ஒரு தமிழை மறந்து நம் பணியில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் நான் 2015 ஓய்வு பெற்றேன். அதன் பின்னர் தமிழ் மீது ஆர்வம் வந்து சில கட்டுரைகள் எழுத வேண்டும் என்று முயற்சி பண்ணினேன். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழில் எழுத வரவில்லை அவ்வளவு சீக்கிரத்தில். ஒரு 6 மாதமாக ஒரு பயிற்சி எடுத்து பின்னர் தினத்தந்தி பேப்பரில் ஒரு 11 கட்டுரைகள் வங்கியை பற்றி எழுதியிருக்கிறேன். வங்கிகள் சார்ந்த விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இன்னும் சில புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று அது பாதியில் அப்படியே நிற்கிறது. நான் ரிசர்வ் வங்கி பணிக்கு பிறகு நான் சில கம்பெனிகளுக்கு கன்சல்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த திருக்குறள் லாபம் வந்தது காரணம் நானாக அதை ஏற்படுத்தி கொண்டதுதான். திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கும் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது. நான் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்று என்று ஒரு வணிக சார்ந்த ஒரு அமைப்பு இங்கு இருக்கிறது. அதிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழ் சேவைக்காக பண்ணுகிறேன். நான் படித்த கல்லூரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சி என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ பரம கல்யாணி காலேஜ், அதனுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருக்கிறேன். அங்கு சென்று பார்த்தபோது அங்குள்ள ஆசிரியர்களுக்கே வந்து திருக்குறள் வந்து தெரியவில்லை. நான் சென்ற ஆசிரியர் தினத்தன்று அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு திருக்குறள் புத்தகம் வந்து நான் பரிசாக வழங்கினேன். அத்தனை கிட்டத்தட்ட 120 ஆசிரியர்களுக்கு வழங்கினேன். இன்னும் 2 மாதத்தில் திருக்குறள் சார்ந்த ஒரு அறிவை அந்த மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யலாம் என்று என்னுடைய எண்ணம் இருக்கிறது. ஸோ இப்படியாக ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஐயா அவர்கள் என்னை இந்த குழுவில் இணைத்துள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்க எங்க அறிவு களஞ்சியம் புத்தகத்தை கூட வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம். நிச்சயமா. உங்களுக்கு அந்த தகவல் இன்னைக்கு தானே வந்திருக்காரு, நான் சொல்லிடுவோம். நம்ம பண்ணிருக்கல கொடுத்துடலாம். இப்ப அங்க திலகவதி வாங்க, கை உயர்த்திருக்கீங்களா, பேசுங்க, சொல்லுங்க. இல்ல ஐயா திருக்குறள் புத்தகம் கொடுத்தேன்னு சொன்ன உடனே எனக்கு நம்ம சேயோன் ஐயா திருக்குறள் அமுத எழுதியிருக்காங்களே, அதையும் கொடுக்கலாமே. இனிமேல் கொடுத்துருவாங்க. சேயோனின் செந்தமிழ் உரை அப்படின்னு இருக்கு, நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப சிறப்பாக திருக்குறளில் நாட்டிய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. அம்மா சொர்ணலட்சுமி அம்மா, நீங்க வந்து இது தொடர்பாக மிக சிறப்பாக ஒரு சிறிய புத்தகத்தை கூட நீங்க எழுதலாம். திருக்குறளில் நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதலாம். அதாவது ஐயா சொன்னாங்க, சுந்தரேசன் ஐயா, அதாவது தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள்ல இந்த மெய்ப்பாடுகள், அதாவது திருக்குறளில் மெய்ப்பாடுகள் அப்படி கூட நீங்க பார்க்கலாம். தொல்காப்பியத்துல மெய்ப்பாடுகள், அது நம்ம பாவனை பண்றோம் இல்லையா நாட்டியத்துல, அது எல்லாத்துக்கும் இலக்கணம் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதுதான் ஐயா சுந்தரேசன் ஐயா சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
நான் கூட அமெரிக்காவில் வந்து தொல்காப்பியத்தில் இசை குறிப்புகள் கலை கூறுகள் தான் நான் கூட படித்தேன் அங்கே சிகாகோ மாநாட்டில். அதனால நிறைய தொல்காப்பியம் ஒரு இலக்கண அறிஞர் மட்டும் இல்லை, மொழியியல் அறிஞர் மட்டுமல்ல, இசை கலைஞரே சொல்லலாம். அந்த வகையில் திருவள்ளுவரும் நம்ம அறநூல் ஆசிரியராக பார்க்குறோம். இப்போ என்னன்னா திருவள்ளுவர் ஒரு இசை கலைஞர், இசை நூல் ஆசிரியராகவும் நம்ம வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது இவருடைய உரையின் மூலமாக. அவர் பன்முக ஆளுமை மிக்கவர் திருவள்ளுவர். அதனாலதான் காமத்துப்பால்ல அவ்வளவும் உவகை, அந்த மகிழ்ச்சி பார்க்க முடியுது. வெகுளாமையில அந்த வெகுளி இப்படி நிறைய, அதே போல இறந்தும் உயிர் வாழ்தல் வேணின் பறந்து கடுக உலகை இயற்றியான், அந்த கோபம், அறம், அச்சம் இதெல்லாம் வருது. அதே போல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அச்சவ, இப்படி அந்த பாவனையெல்லாம் வச்சு திருக்குறளை ஒவ்வொரு குறளையும் எடுத்து ஆராய்ஞ்சு அந்த நாட்டியத்தை நீங்க பொருத்தி பார்த்து செய்யலாம். நிறைய இருக்கு வாய்ப்பு. நன்றிங்க, மகிழ்ச்சி. அடுத்து கோபாலன் ஐயா, கேள்வி நாயகர், ஹைதராபாத்ல இருந்து அணுவியல் அறிஞர், சொல்லுங்க. மிக்க நன்றி ஐயா. இன்னைக்கு வந்து மிக அருமையான வரவேற்புரை, வாழ்த்துரை, அறிமுக உரை, திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம், அதையெல்லாம் எடுத்து முனைவர் வேலம்மாள் அவர்கள் தலைமை உரை அவர் மிக சிறப்பாகவும் இசையுடன் கூடியும் வழங்கினார்கள். அந்த தமிழ் இலக்கியத்தில் நடனக்கலை அதை பற்றி ஒரு மிக ஷார்ட் சம்மரி அப்படிம்பாங்களே, அது மாதிரி சுருக்கமான ஒரு வரலாற்று செய்திகளையும் கொடுத்தார்கள். அருமையா இருந்தது. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை கூறியது, ஒரு கருத்தை விளக்குவதற்கு சொற்களை விட காட்சி அதிக வலிமை வாய்ந்தது. இந்த காட்சி காட்சிப்படுத்துறதுல நாடகக்கலை தான், இது நடனக்கலை தான் முதலில் வருகிறது. ஏன்னா அதுல வந்து இசையும் இருக்கும், நடனம் இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஸோ சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி. திருக்குறளில் ஆழமான நீதிகளை ஒரு நடன கலைஞர் தன் உடல் மொழி மூலமும் வெளிப்படுத்தும் போது அது மொழிகளை கடந்து அனைவரையும் சென்றடைகிறது. அதுதான் அவங்க வந்து சிறப்புகளில் கூட சொன்னாங்க. அதனால அவர் வந்து ரொம்ப நிதர்சனமா பார்த்துருக்காங்க. அவங்க எல்லா ஊர்லயும் பல நாடுகள்லையும் அந்த மாதிரி நடத்திருக்கிறதுனால அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இந்த திருக்குறள்ல கதைப்பொருள், கருப்பொருள் அப்படின்னு எடுத்தா நட்பு, அன்பு, கல்வி, ஒழுக்கம், அறம் தானே முதல்ல. அப்புறம் வந்து காதலர் உணவுகள், அந்த இதெல்லாம் திருக்குறள். இதை வந்து நிறைய பேர் நாட்டியமா ஆயிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய அந்த இதுல யூடியூப்ல பார்த்தா நிறைய வருது அது திருக்குறள் நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு. பரதநாட்டியம் தான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அபிநயம் பிடித்து ஆடும் நிறுத்திய நடனம் மற்றும் நாட்டிய கலையாக அமைகிறது. இன்றைய சிறப்புரையாளர் நாட்டிய நாடகத்துறையை முன்னெடுத்து நோக்கம் அது எது அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அது வந்து மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா அனைவருக்கும் புரிவது நாட்டிய நாடகம் தான். நாட்டியம் ஆடலாம், ஆனா அது கொஞ்சம் அது ரொம்ப தெரிஞ்சு பார்க்கணும், உன்னிப்பா பார்க்க வேண்டிய நாட்டியம். அதுல வந்து அலாரிப்பு, ஜதீஸ்வரம், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அது வர்ணம் அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனா நாட்டிய நாடகம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டு, கொஞ்சம் இதுவா பார்க்கலாம். ஆனா அதுல ஒன்றும் இது என்ன இதுல இடையூறுவதுன்னா அருவமான கருத்துக்கள். திருக்குறளுமோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்வி, அறம் அந்த மாதிரி தான் சொல்றேன். அதெல்லாம் எப்படி காட்டுறது, அதுதான் ரொம்ப அது முக்கியமானது. திருக்குறளை மேலையேற்ற கலைஞர்கள் சில நுட்பமான முறைகளை கையாளுகிறார்கள். ஒன்று வந்து உருவகப்படுத்துதல். நேரடியான சொற்கள் இல்லாமல் தத்துவங்களை விளக்க கலைஞர்கள் ஒரு கதையோ அல்ல காட்சியோ பயன்படுத்துவார். இவங்க நாட்டிய கலைஞர் சொர்ணலதா கூட திருக்குறளை அப்படித்தான் பண்ணிருக்க. ஏதாவது ஒரு கதை, அந்த கதை மூலமா தான் அவர் விளக்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து சஞ்சாரி பாவம். ஒரு குறளின் வரியை எடுத்துக்கொண்டு அதற்கு பலவிதமான விளக்கங்களை சிறு கதைகள் மூலம் விளக்குவது, இதுவும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வழி. அது இப்போ வந்து என்னன்னா திருக்குறளை எடுக்கிறது ரொம்ப நல்லது.
ஆனா திருக்குறளில் அதுவும் குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு சில அறிவுரைகள் எப்படி சொல்றது அப்படிங்கிறது நாட்டியம் மூலம் சொல்லலாம். அது ரொம்ப ஊடகம் ரொம்ப வலிமையான ஊடகம் அது. இப்போ இளைஞர்களுக்கிடையே புத்தக படிப்பு இல்லை, எல்லாமே இதுல பண்றது. ஆனா புத்தக படிப்பு தான் நம்ம மூளையை கூர்மையாக்குகிறது. ஸோ அதனால அதை பத்தி, அப்புறம் சுற்றுச்சூழல் மாசு, அப்புறம் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல், இதுக்கு தகுந்த குரல்கள் இருக்கின்றன. நம்மளே நினைச்சிருக்கோம். இப்போ கூட நம்ம திருவள்ளுவர் அந்த ஆண்டு மலர், அந்த நம்ம சங்க ஆண்டு மலர்கள் இதை பத்தி நிறைய எழுதியிருக்கோம். அதில் நிறைய பேர் குரல்களை அவங்க மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இதை வச்சு நாட்டியம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இதை பத்தி ஏதாவது அவங்க முதல்லயே பண்ணியிருக்காங்களா? சொன்னது அவங்க இதை பத்தி எப்பயாவது பண்ணியிருக்கணும். யாராவது கேட்டு சுற்றுச்சூழலை பத்தியாவது வேற இது மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் அதை பத்தி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது அது சொன்ன தேவையில்ல. அவங்க சொன்னது அவங்க பப்ளிக் அவேர்னஸ் பத்தி திருக்குறளை வச்சு யார் பண்ணிருக்காங்க தெரியல எனக்கு. நானும் திருக்குறள் மூலியமா பப்ளிக் அவேர்னஸ் எதுவும் பண்ணதில்லை. குறும்படங்களா பண்ணியிருக்கேன். நான் திருக்குறளை வச்சு நீங்க சொல்றது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதை ஆராய்ந்து கண்டிப்பா என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் அது கண்டிப்பா நான் பாக்குறேன். நல்ல முயற்சி, நல்ல அருமையான கேள்வி. நாங்க நிறைய கொடுக்கலாம். நாங்க நிறைய ஒரு புத்தகமே போட்டிருக்கோம். அதுல இருந்து கொடுக்கலாம். இந்த குரலுக்கு இதுதான் இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நாட்டியமா அவங்க வேலை அது. அதாவது இப்ப அடுத்த தலைப்பே திருக்குறள் பல்கலை களஞ்சியம்னு அடுத்த ஆண்டு இதழ். என்ன மேடம்? 2026 ஆண்டு மலர் தலைப்பு திருக்குறள் பல்கலை களஞ்சியம். அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே இருக்கு. நம்ம ஏற்கனவே திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம்னு மாநில அளவு கருத்தரங்க நடத்தி புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். இலக்கியங்களில் திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியே ஒரு புத்தகம் இதுல நம்ம மாநில அளவுல நடத்தி நூலும் வெளியிட்டு இருக்கிறோம். அது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் திருக்குறள், யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் 2 பார்ட்டா வெளியிட்டு இருக்கிறோம் தமிழ்ல. அது ஆங்கிலத்திலையும் வரப்போகுது விரைவில். அதனால we are already இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுவும் தொடரும். நல்ல நல்ல தகவல். அடுத்து இவங்க நம்ம இவங்க பூங்கோதை, அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு வரும். பூங்கோதை பெரியண்ணன் கூட வந்திருக்காரு. பேச சொல்லுங்க. பூங்கோதை பேச சொல்லுங்கம்மா. வணக்கம், மீண்டும் வணக்கம். அம்மா அவர்கள் ஒரு தன்னுடைய நல்ல சிறப்பா பேசினாங்க, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற முறையில நான் அதை பத்தி சொல்றேன். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரியம், அந்த பண்பாடு, இதை பத்தி எல்லாம் நம்ம திருக்குறள் மூலமா சொல்லணும், நாட்டியத்தின் மூலமா சொல்லணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வத்தையும் ஆதங்கத்தையும் எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு மாணவர்கள் திருக்குறள் மனப்பாடம் 2 மதிப்பெண்கள் தானே, அதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு திருக்குறளுக்கு 2 மதிப்பெண்கள் ஒதுக்கப்படுகிறது. அந்த 2 மதிப்பெண்களுக்கு அந்த திருக்குறளை எதுக்கு படிக்கணும்? 40 திருக்குறள் இருக்கு, அதுல 30 மனப்பாடம் பண்ணணும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போய் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியருடைய கட்டாயமாக இருக்கிறது. இருந்தாலும் முடிந்தவரை தமிழாசிரியர்கள் அதை முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா பெற்றோர்களே அதற்கு தடையாக இருக்கின்றார். அதனால அதனுடைய ஆர்வத்தை முதல்ல நம்ம தூண்டணும். அதுல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பண்பாடுகள் அதையெல்லாம் எடுத்து சொல்றதுல எல்லாருமே இணைந்து செயல்பட்டால் அது நிச்சயமாக, அதாவது சிறு வயது மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அம்மையார் அவர்கள், அவர்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். அதே மாதிரி சிறந்த கலைக்கு மொழி ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத அவங்க வெளிநாட்டுல எல்லாம் செய்த அந்த நிகழ்ச்சிகளுடைய அனுபவமாக சொன்னார்கள். அம்மா அவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுல அவர்கள் செயல்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கு. இங்க அறிஞர்கள் எல்லாம் ஐயா பாத்தீங்கன்னா அணுவியல் விஞ்ஞானி கோவலன் ஐயா அவர்கள் ஒரு அது எதை சொன்னாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு அது நமக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை. அது போல சுந்தர் நடேசன் ஐயா அவர்கள்
தொல்காப்பிய மன்றம் அமைச்சு மிகச்சிறந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தொல்காப்பியத்துல இருந்து மெய்ப்பாடுகள் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க, திலகவதி அம்மையார் அவங்கலாம். இது போன்றதெல்லாம் வந்து போட்டிகள் மூலமாக நாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத வந்து நானும் அது ஐயாவுடைய கருத்து. அது நாட்டிய போட்டிகள் நாட்டிய நாடகத்தை வந்து போட்டிகளா வைக்கும் போது ஒரு குழுவா மாணவர்கள் இணைந்து யாருக்கிட்ட போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கொண்டு அந்த போட்டிகள்ல வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோட வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து அவர்களுக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த இளைஞர்களிடம் வந்து நம்ம வந்து இந்த நாட்டிய கலையும் திருக்குறளையும் நாம கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பெரியன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கருத்தை அவங்க சொல்லுவாங்க. நடேசன் ஐயா கையை உயர்த்திருக்காரு. இல்ல பார்த்தேன் மற்றும் பெரியண்ணன் இது பண்ண சொல்லு. பெரியண்ணன் அவர்களே பாருங்கள், அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் பெரியண்ணன் வாங்க. அப்ப நான் பார்த்துட்டேன். பெரியண்ணன் வாங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெருமைக்குரிய ஐயா சேயோன் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். முத்தமிழ் நாடக திருக்குறள் என்ற தலைப்பில ஒரு சிறப்பான நாட்டிய நடனத்தை பற்றி பேசலாம் என்று உரைத்தார்கள். மேலும் இந்த நாட்டியம்தான் எல்லாவற்றை விட சிறந்த கலை நாட்டிய கலை. அது வந்து நாடக கலையோடு தொடர்புடையது. ஆகவே இந்த நாட்டிய கலை மூலமாக திருக்குறளை பரப்ப வேண்டும் என்று அரிய கருத்தை கூறி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்கிறேன். இந்த இணைப்பு இடையில விட்டு விடுவதால நான் முழுமையும் கலந்து கொள்ள இயலவில்லை. மிகச் சிறப்பான செயல்களை செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, திருக்குறளில் இல்லாததில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த இணைய வழியாக நிகழ்ச்சி தான் மிக சிறப்பாக இருக்கிறது. அரிய கருத்துக்களை எல்லாம், படிக்க முடியாத கருத்துக்களை எல்லாம் இந்த இணையத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்த விதம் மிகவும் சிறப்பு. ஐயா கோபால் ஐயா அவர்களும் ஐயா சுந்தர் ஐயா அவர்களும் தொல்காப்பியத்தின் வழி நாடகத்தை நடத்த இருக்கிறார்கள். மிக அரிய செயலை செய்யும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய அம்மா பெருமைக்குரிய தென்காசி பாக்கியலட்சுமி வேலம்மாள் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று இந்த நாட்டியத்தை நான் நடத்தி இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன விதம் மிகவும் அருமை. அம்மா நம்முடைய வாசிகை கண்ணப்பன் அவர்கள் அதாவது அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய அவை முன்னவராக இருந்து பல்வேறு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் நம்முடைய கண்ணப்பனார் அவருடைய பன்முகத்திறன் என்ற ஒரு புத்தகம் இன்றைக்கு தான் எடுத்து படிக்கிறேன். அவருடைய பன்முகத்திறனை போல இந்த திருக்குறள் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைகளை எல்லாம் எடுத்து விளக்க இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய கலைமாமணி முனைவர் சேயோன் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. நன்றி ஐயா பெரியண்ணன். மற்ற அனைவருக்கும் ஒரு தகவல். நாளை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு மலேசியாவிலிருந்து மலேசிய பல்கலைக்கழகத்தின் திருவள்ளுவர் இருக்கை நிறுவனர் பேராசிரியர் முனைவர் செல்லப்பெருமாள் அவர்கள் திருக்குறளில் மானிடவியல் சிந்தனைகள் பேசுறார். ஆந்த்ரோபாலஜி இன் திருக்குறள் அந்த தலைப்புல பேராசிரியர் முனைவர் செல்லப்பெருமாள் மலேசிய பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவர் சேர்ல அவர் தான் இன்சார்ஜ், பொறுப்பாளர். அவர் பேசுகிறார் நாளை மறுநாள் இதே இணைய நிகழ்ச்சியில. இப்ப கருணாநிதி அவர்களே வாங்க. அவங்க துணைவியார் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஆனா இவர் ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வல்லுனர். நம் சங்க காணொலி காட்சி மட்டுமில்ல, இப்ப செயற்கை நுண்ணறிவு திறன்ல அவருடைய பங்குபடி மிக அதிகம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம். சொல்லுங்க கருணாநிதி. அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம் சுதா சொர்ணலட்சுமியை நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னரே அவங்கள நான் பார்த்திருக்கேன். அவங்களோட என் தங்கை கல்யாணி படம் ஷூட்டிங்ல என்னோட அண்ணன் டி ராஜேந்தர் கிட்ட இணை இயக்குனரா பணியாற்றினார். செல்வம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரைக்கார். தொடர்ந்து அவர் ஒரு 4-5 படங்கள் டி ராஜேந்தர் கிட்ட இணை இயக்குனராக இருந்தாரு. அப்புறம் விஜயகாந்தை வச்சு ஒரு இனிய உதயம்னு படம் பண்ணாங்க. அமலா அதுல தான் அவங்க இது பண்ணாங்க, 2வது படமா நடிச்சாங்க.
ஸோ அதனால உங்களோட இன்னைக்கு வந்து ஒரு 15 நிமிட பேச்சு வந்து உங்களோட அனுபவம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ரத்தின சுருக்கமா இருந்தது. இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும் தினம் இதை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல அந்த ஜதி சொல்ற வேகம் வந்து நாங்க கேட்டு கேட்டு ஊறி போன அதுதான். ஜதியை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். நான் ஜதி சொல்வது நட்டுவங்கம் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்த்தேன். யூடியூப்லயும் போய் உங்களுடைய பேட்டிகள்லாம் நிறைய இருக்கு, இதை பார்த்தேன் நான். மிக்க மகிழ்ச்சியமா தொடர்ந்து ஐயா சொன்னது போல எதிர்கால கட்டங்கள்ல வந்து நடக்கக்கூடிய போட்டிகள்ல நாம இணைந்து நல்ல புதுவிதமான நிகழ்வுகளை நாம தயாரித்து கிரியேட்டிவா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா சொல்லணும். கிரியேட்டிவா சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு நம்ம வந்து புதுசா சொல்லணும். நடனத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பள்ளி மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கணிதத்துல 100க்கு 100 எடுக்கிற ஒரு செயல்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களோட அந்த ஒருங்கிணைப்பு மனம் வந்து ஒருநிலைப்படுது அப்படிங்கிறது தான். சங்கீதத்தை கேட்கறதும் அவங்களோட அந்த நாட்டியத்தை குரல் வழியா அவங்க கேட்கறதும் அவங்க மனம் ஒருநிலைப்படும் போது வந்து அதிக மதிப்பெண்கள் பெறாங்கிறது எங்களுடைய அனுபவ ரீதியா இது வரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி கருணாநிதி அவர்களே. டாக்டர் நடேசன் சுந்தரங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆமாங்க, ஒரு ஐயா, அதாவது நம்முடைய கோபாலன் ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு மேலதிக கருத்தை நான் அவங்களோட வந்து பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னா, அவங்க சொன்னாங்க, இப்போ நாடகம் மூலம் சொல்லும் பொழுது திருக்குறளை சொல்வது மிக சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா திருக்குறள் வந்து அது அந்த பாட்டு மூலம் சொல்வது சிரமம். ஆகவே அது கதை மூலமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அது உபகதைகள், உப நாடகங்கள், அது அருமையான ஒரு கருத்து. அதே தான் நான் அதாவது திருக்குறள் வந்து இளைஞர்களுக்கு போவதற்காக என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஒரு சகோதரியும் சகோதரன் லிவிங்டன் நாதஸ்வரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் வந்து ஒரு 100-10 பாடலாக வந்து அவங்க ஒரு தொகுதியாக போட்டுக்கிட்டு வராங்க. வெஸ்டர்ன் மியூசிக் நல்லா இசையமைத்து ஒரு திருக்குறள் பாட்டை பாடி, ஆனால் அதனுடைய கருத்தையே ஒரு இலகுவான ஆங்கிலத்திலையோ இலகுவான தமிழில் ஒரு பாட்டை வந்து அது பாப் மியூசிக்லையும் போடுறாங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கில் போடுறாங்க, தமிழ் மியூசிக்லையும் போடுறாங்க. கலந்து போடும் பொழுது அந்த கருத்து வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு நல்லா போய் சேருது இல்லைங்களா? அது வந்து அதை பாடமாக்குறாங்க பிள்ளைங்க வந்து அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் அந்த பாட்டை ஆங்கிலத்திலேயே பாடுறாங்க, தமிழ்லையும் பாடுறாங்க. அந்த மாதிரி இந்த திருக்குறளுடைய நீங்கள் நாட்டிய நிகழ்ச்சி அமைக்கும் போது அதை மாதிரி ஒட்டி நீங்களும் வந்து பாடல்களை அந்த கருத்து வர்ற மாதிரி பாடல்களை இன்னும் அமைத்து இருக்கும். ஒரு திருக்குறள்னா நிச்சயமாக ஒரு கருத்து இருக்கும், பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வைத்து கூட நீங்கள் ஒரு சிறு ஒரு நாட்டியமாக அமைக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதாங்க, வேற ஒன்று. நல்ல கருத்தை சொன்னீங்க. நடேசன் சுந்தரனார் அவர்களே, அவங்க 2 பேரையும் நம்ம ஆண்டு விழால பாட வச்சிருக்கோம். நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க 40வது ஆண்டு விழால, அதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில அவங்கள கூப்பிட சொன்னதே ஜஸ்டிஸ் ஆனந்த். அவர் தான் சீஃப் கெஸ்ட். நான் வரேன், ஆனா நீங்க முக்கியமா ஒருத்தர் கூப்பிடணும்னாரு. யாருன்னு அந்த 2 இளைஞர்களை, அண்ணன் தங்கச்சி 2 பேரும், அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு பரிசுகள்லாம் கொடுத்து பாராட்டினோம். அங்க அந்த காட்சி பாடப்பட்டது. நம்ம வீடியோ அந்த காட்சியெல்லாம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி திருக்குறளுக்கான உரையையும் பாட்டாக பாடினார்கள். அது ஒரு நல்ல அப்ரோச், இதுவரை யாரும் பண்ணல. அது திருக்குறளை பாடுவாங்க, அதனுடைய உரையை பாடினதா கேட்டதில்லை. ஆனா அந்த உரையை அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ரொம்ப அருமையா பாடுறாங்க. அருமையான இருக்கு, நல்ல முயற்சி, பாராட்டு. நம்ம ஆண்டு விழால அந்த அவர்களுடைய நிகழ்ச்சி இடம்பெற்றது. அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கும் அவங்க அந்த 2 பேரும் வந்திருந்தாங்க, அங்கேயும் பாடினாங்க. இப்ப உலகம் முழுவதும் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. யார் செய்தாலும் என்ன, திருக்குறள் எல்லார் மனதிலும் பதிய வேண்டும், அதுதான் நம்ம நோக்கம். அதனால அதுல வந்து மாற்றே இல்லை. அதனால யார் செய்தாலும் மக்கள் மனதில் திருக்குறள் பதிய வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம், வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இனி நிறைவாக மேடம், நீங்க ஏதாச்சும் சொல்ற விரும்புறீங்களா? நீங்க சிறப்பு விருந்தினர், அதுக்கப்புறம் நன்றி உரைக்கு போயிடுவோம். பிரேமா சொல்றீங்களா? சொல்லுங்க. என்ன பிரேமா சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்னோட டான்ஸ் டிராமால எல்லாத்தையுமே இவர் வந்து
பின்னால காணொளி காட்சி மாதிரி பின்னால பேக்ராப் வந்து சார் தான் போடுவாருங்க சார் எங்க சார். அதே மாதிரி ஆக்சுவலா திருக்குறளை அந்த குறளை பின்னால போட்டு என்ன காட்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த காட்சி அமைப்பை வடிவடிச்சா சார் சொன்ன மாதிரி அவங்க காட்சியெல்லாம் பார்க்கலையே. அவங்க காட்சியெல்லாம் பார்த்தா தானே எது எப்படி நம்ம அதுதான் சார் ஒரு ஐடியா தான் சொல்றேன் நானு. திருக்குறளை போட்டு அந்த காட்சி அமைப்பை படமா பின்னால காணொலி காட்சியா போட்டு இங்க ஆக்ட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றேன். வெரி குட் வெரி குட். ஜதியெல்லாம் சேர்த்து இப்போ தத்தி தக்கணக்க ஜம் தறி கிட்டத்தக்க எல்லாமே சேர்த்து போட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும். பாப்போம். ஏன்னா நாங்க தான் அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தாதான் அதுக்கு அதை பத்தி சொல்ல முடியும். சரி, இப்ப நிறைவாக சிறப்புரையாளருடைய கருத்து சொல்லுங்கம்மா நீங்க. ஏன்னா நீங்க 15 நிமிடம் பேசிட்டீங்க, மற்றவங்க சொல்றதெல்லாம் இப்ப கேட்டாச்சு. அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் அதிகமா நிறைவா ஒரு கருத்து சொல்லிருக்கேன். என்னுடைய நாட்டிய நாடகத்துல வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த குறளுடைய பொருள், அது குறளை தொடர்ந்து அந்த பொருளும் நாங்க சொல்லிடுவோம். எளிமையான வாசகத்துல நாங்க சொல்லிடுவோம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த வாசகங்கள் வந்து ஆங்கிலத்துல, நாங்க குறள் வந்து தமிழ்ல தான் இருக்கும், அதோடைய பொருள் ஆங்கிலத்துல நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அது வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இந்த கூட்டத்துல பேசினதுல வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. இத்தனை அறிஞர்கள், இவ்வளவு படிச்சவங்க கிட்ட வந்து நம்மளோட கருத்தை முன்வைக்கும் போது அதுக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக், மேலும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நிமிஷம் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த சுற்றுச்சூழல் பத்தி நீங்க சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா இந்த நிமிஷம் பண்ணியாக வேண்டிய ஒரு விஷயம். அதனால அடுத்து அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி கூட்டங்கள்ல கலந்துக்கும் போது நிறைய அந்த மாதிரி ஐடியாஸ் வரும். நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட பாராட்டுகள்மா. இப்ப நிறைவாக நன்றி நவில பரமத்தி வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரியில் இருந்து வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் என் லதா அவர்கள் நன்றியுரை. வாங்கம்மா, அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இணைந்து நடத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளின் பற்றிய நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி. இந்த திருக்குறள் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து திருக்குறள் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைகளையும் தலைமுறையாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அயராது பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலர் மதிப்பிற்குரிய சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் வரவேற்புரையை நல்கிய பேராசிரியர் முனைவர் கா திலகவதி, மேனாள் இயக்குனர் தமிழ் பண்பாட்டு மையம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லோவியம் வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் திருவள்ளுவர் அறிவு களஞ்சி வளர்ச்சி மையம் அம்மையார் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையுரையை மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியின் பொருளை எளிமையாக எடுத்துரைத்த பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்கள், மேனாள் தலைவர் தமிழ்துறை பராசக்தி கல்லூரி குற்றாலம் தென்காசி அம்மா அவர்களின் தலைமையுரை மிக சிறப்பாக இருந்தது. மிக அரிய கருத்துக்களை, நிறைவான கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்துரைத்தார். அடுத்ததாக அறிமுகவுரை ஆற்றிய முனைவர் ரா பூங்கோதை, மேனாள் துணை முதல்வர் அண்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சென்னை அம்மா அவர்களுக்கும் சிறப்புரையாளரை மிக சிறப்பாக அறிமுகம் செய்ததற்கு மிக்க நன்றி. இந்த சிறப்புரையாளர் நாட்டிய கலைஞர் சுவர்ணலட்சுமி அவர்கள் தமது பன்முக ஆளுமை மிக்க நாட்டிய கலைஞர் பற்றியதை உலகமெங்கும் அரங்கேற்றி வருகின்றார். அவர்களின் சிறப்புரை மிக சிறப்பாக இருந்தது. அவர்களுடைய நாட்டியத்தை அனைத்து மக்களும் மிக எளிமையாக புரிந்து கொண்டு அதை சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்
கூறினார். அவரது உரையில் என்னோட கருத்து அதில் வளர்ந்து சொல்லிடுறேங்க சார். இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ படிக்கிறதும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலோட்டமாக தான் போகிறாங்க, டெப்த்தாக போக மாட்டேங்கிறாங்க சார். டெப்த்தாக அதை கற்றுக்கிட்டா தான் இந்த நாட்டிய கலையை வந்து நம்ம ஃபுல்லாக 100% நம்ம சிக்னிஃபிகன்ஸாக கொண்டு போக முடியும். ஸோ அந்த 100% வேணும்னா அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஓடுது, செல்லு டிவி அப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் வந்து பத்த மாட்டேங்குது. அப்புறம் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் போயிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க லேக்காக இருக்கிறாங்க. ஸோ திருக்குறள் நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திருக்குறள் மூலியமாக, கதை மூலியமாக இந்த நாட்டியங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நம்ம வந்து ஊக்குவித்தோம்னா இதை கண்டிப்பாக அவங்க நல்லா கற்றுக்குவாங்க. இப்போ கற்றுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட ஒரு 50% 70% கற்றுக்கிட்டா கூட ஒரு ஃப்யூச்சரில் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இதை விட்டுட்டுமே, அடுத்த தலைமுறையில் அதுக்கு சொல்லி கொடுப்போமே, பேரண்ட்ஸ் வந்து அதை எஜுகேட் பண்ணுவாங்க. இப்போயே எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் வந்து படிக்கிறப்ப அப்படி தாங்க சார் இருப்பாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவாங்க. அந்த துறையை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அந்த மாணவர்களும் நல்ல ஆசிரியர்களையும் நினைத்து பார்ப்பார்கள் வாழ்வுள்ளவரை என்று கூறி எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியில் காணொலி காட்சியை அமைத்து கொடுத்த திரு ஆர்.என். கருணாநிதி மற்றும் பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தர் நடேசன் தொல்காப்பிய நாட்டிய நடன போட்டி நிகழ்ச்சியை பற்றி தமது கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார். ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த கோபாலன் சார் ஐயா அவர்களுக்கும் அறிவியல் அறிஞர் அவர்களுக்கும் நல்லதொரு கருத்தை வழங்கினார். அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புரையில் மிகவும் கவனமாகவும் ஆர்வத்துடனும் தங்களது சிறப்புரையை பற்றிய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தார் அம்மா சுவர்ணச்சி அம்மா அவர்களுக்கும் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம இதுல ஒரு யங்கஸ்ட் பர்சன் யாருன்னா டாக்டர் லதா தான். ஷீஸ் இன் சர்விங். இணை பேராசிரியர் பரமத்தி. நான் என்ன சொல்லுவேன், உங்க கல்லூரியில என்டர்டைன்மெண்ட் கிளப் இருக்கு, என்ன கல்ச்சுரல் கிளப் இருக்கும். அந்த கிளப்ல நாட்டிய நிகழ்வு நிச்சயமா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நாமக்கல்ல இருக்காங்க. உங்க கல்லூரியில இசைத்துறைக்கு தனியா இல்லாட்டாலும் இசைத்துறை நாட்டியத்துறை அந்த ரெண்டையும் இணைச்சு திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சி பண்ணணும். அதற்கு ஹெல்ப் வேணும்னா ஆர்.என். கருணாநிதிக்கு எங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா பக்கத்துலதான் இருப்பாரு. என்ன அவங்க பிரேமாலாம் இருக்காங்க, கேளுங்க. உங்க கல்லூரியில இசைத்துறை இருக்கும், நாட்டியத்தை கொண்டு வரணும்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, உங்க மாணவிகளை பங்கேற்க வைங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில. வாட் ஐ சஜஸ்ட் கேளுங்க. இந்த ஒரு பீரியட முன்னெல்லாம் லைப்ரரி பீரியட்னு வைப்பாங்க. அது ஒரு காலத்துல நான் எல்லாம் படிக்கும் போது 8 பீரியட் இருந்ததுன்னா ஒரு பீரியட் ஃபார் லைப்ரரி. அப்ப லைப்ரரியில போய் உட்காருவோம். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போறேன், நான் ஹையர் எஜுகேஷன் இந்த இதெல்லாம் ஆகட்டும், ஐ எம் கோயிங் டு புட் இட் இன் தி மெயின் காலேஜ் எஜுகேஷன்லயே போய் அந்த டைரக்டர் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனை போய் பார்த்து சொல்ல போறேன். இந்த இணைய நிகழ்ச்சிக்கு ஒரு பீரியடை ஒதுக்குங்க. நிறைய நம்ம நிகழ்ச்சி மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இளைஞர்களுக்கு போய் பண்டிகைகள் எல்லாருமே 60+ தான். ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு டாக்டர் லதா. ஷீ இஸ் ஒன்லி லெஸ் தேன் 60, லெஸ் தேன் 50 இருப்பா. என்னமா? வெரி குட். சரி 50, அதான் லெஸ் தேன் 50. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அட்லீஸ்ட் இன்னொரு 10 வருஷம் இளமையா இருக்காங்கல்ல. இங்க பெரும்பாலும் மற்றதெல்லாம் 60க்கு மேலதான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வருங்கால இளைஞர்கள் அவங்க இன்றைய சீஃப் கெஸ்டுடைய ஆதங்கமே அதுதானே. நாளைய உலகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது, அவர்களுக்கு முழுமையா போய் சேரணும். ஏற்றுக்கொள்வது ஒரு 5% 10% வேற, முழுமையா சென்று சேர வேண்டும் என்கிற ஆதங்கம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நான் அண்மையில தான் அவங்க சந்திச்சேன். அவங்க உடனே அந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கூட நம்ம ஊருக்கு வெளிநாடு போறேன், நாங்க எங்க இருந்து போனான்னம்மா நீங்க இணைய வழி பேசுங்கன்னு சரின்னு சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து நம்மளோடு இணைந்து பேசி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றி. நாளை மறுநாள் திருக்குறளில் மானிடவியல் சிந்தனைகள், மலேசிய பல்கலைக்கழக திருவள்ளுவர் இருக்கையினுடைய நிறுவனர் பேராசிரியர் செல்லப்பெருமாள் பேசுகிறார். கேட்டு மகிழுங்கள். அது 14/5/19ஆம் தேதி அறிவியல் 19ஆம் தேதி அறிவியல் பூங்கா வாசகர் வட்டம்.
68ஆம் அதுவா 19ஆம் தேதி தானே? எஸ், 19. 21 இன்னொரு படித்தேன் சுவைத்தேன் நிகழ்ச்சி இருக்குது. அதனால அனைவரும் இந்த நிகழ்ச்சியில நாளை மறுநாள் நிகழ்ச்சியில பங்கேற்று மகிழ்கிறீர்கள் என்று சொல்லி அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.